உங்கள் எல்லோருக்கும் அறிமுகமாக யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் வலைதளங்களின் மூலமாக நிறைய இளங்களிலும் உள்ளங்களிலும் தன்னுடைய நற்செய்தி பட்டியலே எல்லோருக்கும் அறிமுகமாக இருக்கின்றனர் அருட்தந்தை அருள்மணி அவர்கள் தற்பொழுது கீழ்ச்செய்தியில் இருக்கின்ற கிறிஸ்து அறிவியல் மற்றும் கலைக்கல்வியில் முதல்வராக இருக்கிறார். அருட்தந்தை அவர்களை இந்த ஒரு தியானத்திற்காக அழைத்த போது இன்னொருத்தோடு கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நமக்காக வந்திருக்கிறார், நமக்காகவும் நம்மை ஆன்மீக வழிநடத்தும் வந்திருக்கிற அருட்தந்தை அவர்களை நம்முடைய பங்கின் சார்பாக அனைவரும் வருகிறது கருவியை தந்தை அவர்களுக்கு நம்முடைய ஜபத்தில் எப்போதும் அவர் பணி தொடர்ந்து சிறப்பித்து அன்னை நிறைவழியாக அவரை ஆசீர்வதிப்போம். நம்முடைய ஜபங்களில் அவருக்கு பொழுது நாம் அவர் பணிக்காக ஜெபிப்போம். குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஓகே. இன்னொரு வருஷம் ஒரு திருவிழாவில் குறிக்கிற மாதிரி ஞாபகம். அவர் கன்னடி இருந்த பொழுது கன்னடியை பிறந்தாரு. இந்த வருஷம் நீங்கள் யாருமே பழையாளி இல்லையா? எல்லாம் புதுவாக சொல்லாதீங்க. 2015 ஐ திங்க் 2015 முன்னாடி 2015 14 ஒரு நாள் முன்னாடி இந்த மாதிரி ஞாபகம் முன்னாடி வந்திருக்கிற திருவிழா திருப்பலிக்காக வந்தேன். ஓகே, தெரிஞ்ச பாடல் எல்லாம் தெரிஞ்ச பாடலோட ஆரம்பிக்கலாம். தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே எல்லாரும் மூடி இறைவனுக்கு நம்ம முழு நாள் கொடுப்போம். இறைவன் தாமே அவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தால் நம்மை வழிநடத்த பாதுகாக்க காத்துக்கொள்ள கொண்டாடுவோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்மை நம் குடும்பங்களை இறைவனுக்கு கொடுப்போம். கண்களை மூடி ஆண்டவருக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மை தேடி வந்திருக்கிறேன். அப்பா என்னோடு பேசும். என் மகனை, என் மகளை, என் மனைவியை, என் கணவனை ஆசீர்வதியும் சொல்லுங்க. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்களுடைய வார்த்தையினால் கழுவப்பட தடைகள் பொல்லாதவைகளுக்கு நாங்கள் விலகி உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவும். எல்லோரையும் ஆசீர்வதியும். ஒரு பொழுது நாங்களுடைய வார்த்தையிலிருந்து விலகி செல்லாத பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுகிறார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆமென். இன்னும் நிறைய பேர் சொல்லவில்லை. ஆமென். கைகள் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. மறுபடியும் கை ஒரே வழி சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். இது கெட்ட வார்த்தைங்க. ஜெபம் பண்ணும்போது நம்ம ஜெபிச்சது ஆண்டவரே ஒரு திருமணமானால் அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும் அப்படின்னு சொல்றது தான் ஆமென் இல்லைங்களா? நிறைய பேர் ஆமென் கூட சொல்ல மாட்டோம். அப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச படம் ஸ்டார்ட் பண்ணுங்க. கைகளை உற்சாகமாக பண்ணுங்க.
உங்களுடைய ஆவியினால் அபிஷேகம் செய்து ஆவியின் வழியாக நம்மோடு பேசுவதற்காக நம்புகிறார்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாராவது வாசிங்க. எல்லாம் கையில பைபிள் சொல்றீங்களா? பிலிப்பியர் 4 வசனம் 6. பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சுருங்க சகோதர சகோதரிகளே. தயவு செய்து பைபிள் வாசிங்க. இல்லையா, நீங்க பைபிள் வாசிக்கலன்னா எளிதாக குழப்பப்படுவோம், எளிதாக பிரிவினை சபைகள் நம்மை ஏமாற்றி விடுவார்கள். ஆகவே தயவு செய்து பைபிள் நிறைய வாசனம். பிலிப்பியர் 4 வசனம் 6. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். எப்ப ஜெபிச்சாலும் உங்களுடைய மன்றாட்டை கேட்கணும். நன்றியோடு கூடிய மன்றாட்டு. எப்படி? நன்றியோடு கூடிய மன்றாட்டு. நீங்க நன்றி சொல்ல மறந்துட்டோம். கத்தோலிக்க மக்கள் நிறைய பேர் இன்னைக்கு சர்ச்சுக்கு, பெரிய பெரிய பேராலயங்களுக்கு, திருத்தலங்களுக்கு ஏன் போறாங்க தெரியுமா? அங்க போனா இது நடக்கணும், அங்க போனா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அங்க போனா கடை ஆகணும், அங்க போனா இது நடக்கும் அப்படின்னு ஓடுறாங்க. முக்காவாசி பேர் அதுதான் ஓடுறாங்க. ஆனா அது போகவே கூடாது. பைபிள்ல தெளிவா இருக்கு இல்லையா? இயேசுகிட்ட போய் அடையாளம் கேட்கிறாங்க. இயேசுவே ஏதாவது அடையாளம் காட்டுங்க. இயேசுக்கு பதில் சொன்னாங்க. என்ன பதில் சொன்னாங்க? இந்த நெறிகெட்ட தலைமுறையினர் என்னிடம் அடையாளம் கேட்கிறார்கள். என்னன்னு சொன்னாரு? நெறிகெட்ட தலைமுறையினர். ஆண்டவரால் அதிசயம் அற்புதம் செய்ய முடியாமல் இல்லையா? அவர் எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். உங்க தேவைகள் என்ன அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியாது? நல்லா தெரியுமா? ஏற்கனவே ஆண்டவருக்கு இந்த தேவையை நான் சொல்லலாம். மத்தேயு 6:39-31 வேகமாக. மத்தேயு 6:39-33 எப்படி ஜெபிக்கணும், நான் எப்படி புதிக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். மத்தேயு 6:31-33. ஆகவே எதை
வெரி குட். சூப்பர் வாய்ஸ் வாங்க. மைண்டில் வச்சுக்கிறார் இல்லையா? அப்படி வாசிங்க. ஆகவே எதை உண்போம், எதை உண்போ, எதை குடிப்போ, எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். என கவலை கொள்ளாதீர்கள். கவனிச்சிங்களா அந்த வார்த்தையா? என கவலை கொள்ளாதீர்கள். நாளைக்கு என்ன செய்யறது? இந்த மாச கடைசியில் 25,000 ரூபாய் வேணுமே இல்லையா? அந்த பிரச்சனை இருக்கு, சண்டை முடியலையே, நகை வாங்கணுமே, நகை விலை ஏறிட்டே இருக்கு இல்லையா? ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கிறோம் நம்ம மைண்ட்ல, ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கிறோம். நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். ஏன் ஆண்டவர் சொல்றாரு? தன் அடுத்த வரிதான் ரொம்ப அழகான வரி. வாசிக்கலாம். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றை எல்லாம் நாடுவர். இதை யார் அதிகமாக தேடுவாங்க? பிற இனத்தவர். கவனிச்சிங்களா? இந்த உடலுக்கும் இந்த வயிற்றுக்கும் வீட்டுக்கும் இந்த உலக காரியங்களை பற்றி யார் அதிகமாக யோசிப்பார்கள்? என் பிள்ளைகள் யோசிக்க மாட்டார்கள், பிற இனத்தவர்கள் தான் யோசிப்பார்கள். ஏன் அப்படின்னு சொல்ற வாசிங்க. உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். இவை யாவும் உங்களுக்கு தேவை என உங்கள் தந்தைக்கு நல்லா தெரியும் இல்லையா? நீங்க உட்கார்ந்து அழுகணும் புலம்பணும் அவசியமே இல்ல, அவருக்கு தெரியும். நம்ம ஏன் நிறைய நேரம் நம்ம தேவைகள் பூர்த்திப்படல, ஏன் நிறைய நேரம் ஆசீர்வதிக்கப்படல, ஏன் நோய்கள் சுகமாகல அப்படின்னா, கடவுளுக்கு பிரியமானதை நாடாமல் எனக்கு தேவையானதை மட்டுமே நான் கேட்கிறேன். அதான் பிரச்சனை. சர்ச்சுக்கு வந்தாவே ஆண்டவரே இதை கொடுங்க, ஆண்டவரே ஆண்டவரே அதை கொடுங்க, ஆண்டவரே அப்படிதான் கேட்கிறேன். ஆண்டவருக்கு அது தெரியும். ஆண்டவருக்கு பிரியமானதை நாடணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ மக்கள்கிட்ட இல்லை. ஓடுறாங்க, அந்த தியானங்களுக்கு போனா சுகமாயிடும், அந்த ரெட்ரீட் சென்டருக்கு போனா சுகமாயிடும், அங்க அந்த திருத்தலத்துக்கு போனா சுகமாயிடும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நம்பிக்கை தான் உன்னை சுகமாகும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? எங்கேயாவது ஓடனா சுகமாகும் ஆண்டவர் சொன்னாரா? சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா? அப்ப நமக்கு பிரச்சனை என்னன்னா நம்பிக்கை இல்லை. யாராவது சொல்றாங்க அங்க போனா சரியாகும்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க மக்கள்? உடனே நம்பிக்கை கிளம்பிடுவாங்க. கரெக்டா? அங்க போனா சுகமாகுமா, நம்பிக்கையினால் சுகமாகுமா? வாய் வரமாட்டீங்க நிறைய பேர். நீங்க அங்கேயே போனா கூட, அங்க நீங்க போனாலும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாதான் சுகமாகும். வீட்டிலே உட்கார்ந்து நம்பிக்கையா ஜெபிக்கிறீங்க, சுகமாகுமா? சுகமாகாதா? கை திறக்க மாட்டேங்குது, சுகமாகும் இல்லையா? உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்ப அடிப்படை எது? நம்பிக்கை தான் அடிப்படை இல்லையா? அப்ப எந்த இடத்துக்கு போறோம், என்ன செய்யறோம்ன்றத விட உனக்கு நம்பிக்கை இருக்கா, அதான் கேள்வி. நம்பிக்கை இல்லாதவங்க எதுவுமே நடக்காது. அதை பத்தி பேசுவேன். இதை வசனம் வாசிக்கலாம். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். கவனிச்சீங்களா? எதை நாடணும்? எதெல்லாம் நாடணும்? அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நீங்கள் முதலில் நாடுங்கள். வாசிங்க. அப்போது நீங்க எதெல்லாம் தேவைன்னு சொன்னீங்களோ அதையெல்லாம் நடக்குங்க. கோம்போ ஆஃபர்ல கொடுப்பாங்க. கோம்போ ஆஃபர் தெரியுமா? ஒரு டப்பா இல்லையா வயிற்றுக்கு இருக்கிற கேஎஃப்சி வாங்கினீங்கன்னா இல்லையா, கேன்சர் உண்டாக 2 கூல் ட்ரிங்க் இல்லைங்களா? எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. கோம்போ இதை வாங்கினா இது சேர்த்து கொடுப்பேன். இந்த பவுடர் டப்பா வாங்கினா இந்த சீப்பு இலவசம் இல்லையா? இதெல்லாம் கோம்போ ஆஃபர் போய் வாங்குறாங்க. இந்த ஒரு சாரி வாங்கினீங்கன்னா இந்த வளையல் சேர்த்து ஃப்ரீ. அதே மாதிரி ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, மகனே மகளே, கடவுளுடைய ஆட்சியில் அவருக்கு ஏற்புடைய கடவுளுக்கு பிரியமான செயல்களை நீ முதலில் நாடு. அப்படி நாடினால் உன் குடும்பத்து தேவைகளை நான் சந்திப்பேன். யாருக்கெல்லாம் புரியல?
நிறைய பேருக்கு புரியல. நான் போய் சொல்ற இடத்துல மக்களுக்கு புரியல. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கேட்பாங்க, ஒரே கடன் தொல்லையா இருக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாருங்க. இப்பதான் சொல்லிட்டு வந்தேன், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஆரம்பிங்க. வீட்டுல ஆட்டோமேட்டிக்கா தடை அகலும். ஆனா அதுக்கு யாருமே ரெடியா இல்லை. எல்லாருமே இன்ஸ்டன்ட் சொல்யூஷன். எல்லாருக்கும் என்ன சொல்யூஷன்? இன்ஸ்டன்ட், உடனடியாக தீர்வு. நம்ம இது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம். போன உடனே சாப்பிட ரெடியா இருக்கும். அப்பதான் வாந்தி பேய் வந்து சாப்பிடலாம் இல்லையா? வீட்டு சாப்பாடுலாம் நமக்கு தேவையில்லை, ஹோட்டல் சாப்பாடு தான். அது பழைய எண்ணெயானாலும் அதுதான் டேஸ்டா இருக்கும் இல்லையா? அதுல வேர்வையெல்லாம் போட்டு செய்வாங்க, அதெல்லாம் போட்டு செய்வாங்க. அப்பதான் அந்த சாப்பாடு டேஸ்டா இருக்கும். வீட்டுல கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்தா அந்த மாதிரி டேஸ்டா இருக்காது. ஆண்டவருக்கு ரொம்ப கொடுக்கும். ஆண்டவரை நன்றி சொன்னாலே போகுது. கையில் நம்ம நன்றி சொல்றோம் ஆண்டவருக்கு. நன்றியாளர் வெளிப்பாடு எல்லாருக்கும் தெரியும். சரி, எல்லாரும் தெரிந்த பாடலே பாடுறோம். நன்றியாளர் வெளிப்பாடு பாடல் எல்லாரும் வச்சிருக்கேன். நம்ம என்ன ஜெபிச்சாலும் எப்ப ஜெபிச்சாலும் எப்படி ஆரம்பிக்கணும்? நம்ம ஜெபத்தை நன்றியோடு துவங்கணும். வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் பண்ணீங்களான்னு தெரியல. அப்படி பண்ணீங்கன்னா வீட்டில் எப்படி ஆரம்பிக்கணும்? ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்லணும். நன்றி சொல்லாத வரைக்கும் அது ஜெபமே இல்லை. புரியுதுங்களா? புரியுதா சொல்றது? நம்மளுடைய பிரிவினை சபை சகோதர சகோதரிகள் அடிக்கடி சொல்லுவாங்க, திருப்பாடல் 103, என் ஆன்மாவே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவர் திருப்பெயரை ஏற்றி போற்றிடு. என் ஆன்மாவே ஆண்டவரை ஆண்டவரை போற்றிடு. அடுத்தவரைதான் அவர் செய்த கனிவான செயல்களை மறவாதே. பார்த்தீங்களா? அவர் செய்த கனிவான செயல்களை மறவாதே. அவர் செய்த நன்மைகளை எல்லாம் மறக்காம நினைச்சு பார்த்து நன்றி சொல்றவங்களுக்கு ஆசீர்வாதம். அதனாலதான் நிறைய பேர் ஜெபம் கேட்கப்படவே இல்லை. நான் அழுது ஜெபம் பண்றேன், ஏன் ஜெபம் கேட்கப்படல? ஏன்னா நம்ம நன்றி கட்டவங்களா இருக்கிறோம். அதனாலதான் ஜெபம் கேட்கப்படல. எல்லாரும் தெரிஞ்சு பாடல, நல்ல கைகளை கட்டி உற்சாகம் பாடு. நன்றி அளவு பாடு. தியானம் தெரியாம திருப்பலி நினைச்சு வந்து மாட்டிக்கிட்டீங்களா? யாராவது தெரியாம மட்டும்பா அப்படியா இருக்கிறீங்களா? சில பேர் மூஞ்செல்லாம் அப்படியே உருன்னு இருக்கு. நன்றியால் இது பாட்டா மகிழ்ச்சியா பாடுற பாட்டுலாம் ஆண்டவருக்கு நன்றியா பாடுறாங்க. சில பேர்லாம் அப்படி இருக்குது மூஞ்சி. அதனாலதான் கேட்க தெரியாம மாட்டிக்கிட்டீங்கன்னா போயிடுங்க, வீட்டுக்கு போயிட்டு வாங்க, அப்புறமா வாங்க. மதியானம் இல்லையா? தியானம் தெரிஞ்சு வந்தாலும் தயவுசெய்து ஓடி போயிருக்கேன். அப்படியே உருளா இருக்கிற தியானம் நல்லா மகிழ்ச்சியா ஆண்டதை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். முகத்துல புன்னகையே இருக்க மாட்டேங்குது, உற்சாகமே இருக்க மாட்டேங்குது. ஒரு சிலர் மட்டும் தான் நல்லா ஆராதிச்சு பாடுறீங்க, ஒரு சிலர் முகத்துல சந்தோஷமே இல்லை. மறுபடியும் பாடமா நன்றி எழுதி பாடு, ஓகேவா? அதில் உற்சாகமா கேட்டு பாடுறோம். தெரியாம மாட்டிக்கிட்டோம், அதுக்கு பயக்க நடந்து போயிட்டு நான் கிடைக்க மாட்டேன். Thank you.
தியானிக்கலாம் ரசிக்க முடியாது. ஒரு அபிஷேகம் சொல்ல ஒரு முறை பாடுவது இல்லையா, அது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். அதில் அடுத்தது எரிக்கும் மதில் வரும். நான் இப்பதான் திருச்சி அறுவடையில் தியானம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். எரிக்கும் மதில் எப்படி இருக்கும்னா அது சாதாரண மதில் இல்லை, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த காலத்துல இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே யாராவது போகணும் அப்படின்னா அவங்க எரிகோ நகரத்தின் வழியாகத்தான் போக முடியும். ஏன்னா இஸ்ரவேல் நாடை சுற்றி 3 பகுதிகள் பாலைவனத்தால் சூழப்பட்டிருக்கிறது, ஒரு பகுதி முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஒளியில் போயிருக்கீங்க? கொடுக்கணும் இல்லையா? சீக்கிரம் போறீங்களா? கவலைப்படாதீங்க, ஒன்றும் பெரிய காசு இல்லை. கவர்மெண்ட் 37,000 ரூபாய் தராங்க மானியம். யாராவது முடிஞ்சதுன்னா சேர்த்து வச்சு அடுத்த வருஷமாவது போயிடுங்க. 3 பகுதி பாலைவனத்தால் சூழப்பட்டிருக்கிறது, ஒரு பகுதி தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு இடத்துல தான் கேப் இருக்கிறது தான் எரிக்கும் நகரம். அதனாலதான் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ள யோசுவா மக்களை வழிநடத்தி வந்த பொழுது நெகோ மலையிலிருந்து இறங்கி அந்த யோகா பள்ளத்தாக்கு வழியா வந்து எரிக்கோ உள்ள வழியெல்லாம் எதுக்குள்ள வராங்க? நான் இஸ்ரவேலுக்குள்ள வராங்க. புரியுதுங்களா? அதுதான் வழி. அந்த வழியெல்லாம் வர முடியாது, ஃபுல்லா பாலைவனம், ஒரு வழி ஃபுல்லா தண்ணீர். அங்க வந்தா ஃபுல்லா மிகப்பெரிய மதில் சுவர் கட்டியிருக்காங்க. அந்த மதில் சுவர் எப்படி இருக்கும் தெரியுமா? யாராவது சொல்லியிருக்காங்க தெரியும். அது ரெட்டை சுவரால் ஆன மதில் சுவர். ரெட்டை சுவர். நம்ம காம்பவுண்ட் கட்டுவோம்ல, ஒரு சுவர் தான் கட்டுவோம். அவங்க எத்தனை சுவர் கட்டியிருக்கிறாங்க? 2 சுவர் கட்டியிருக்காங்க காம்பவுண்ட் இல்லையா? அந்த 2 சுவருக்கு நடுவில் 15 அடி கேப். 2 சுவருக்கு அடியில் 15 அடி கேப். வெளிச்சுவர் ஒன்று, உட்சுவர் ஒன்று. வெளிச்சுவர், உட்சுவர். கவனிக்கிறீங்களா? வெளிச்சுவர், உட்சுவர். அந்த வெளிச்சுவர் இருக்குல்ல, அதனுடைய உயரம் 35 அடி. எவ்வளவு? 35 அடியில காம்பவுண்ட் வால் ஒரு நகரத்தை சுத்தி கட்டியிருக்காங்க. யோசிச்சு இமேஜின் பண்ண முடியுமா? இப்ப கட்ட முடியுமான்னு இல்லையா? நகரத்தை சுத்தி 35 உயரம் அடி உயரத்துல ஒரு காம்பவுண்ட் வால். அதனுடைய அகலம் மட்டும் 6 அடி. எவ்வளோ? 6 அடி அகலம். இந்த சிவனோட அகலம் எவ்வளவு இருக்கும்? 1 அடியா? 1.5 அடியா? அவ்வளவுதான். அவனை யோசிச்சு பாருங்க. 6 அடி அகலம். யார் வந்து இடிச்சாலும் எதில் வந்து இடிச்சாலும் அது தகர்க்கவே முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான வெளிச்சுவர் இல்லையா? இப்போ உட்சுவரை பத்தி சொல்றாங்க. அதனுடைய உயரம் 45 அடி. எவ்வளோ? ஒருவேளை எவனாவது எதிரி தெரியாதவனா 35 அடி செவ்வளவு ஏறிட்டாலும் இது 45 அடி உயரம். மேல இருந்து பார்க்கலாம் எளிதாக. புரியுதாக சொல்றது? அதனுடைய உட்சுவருடைய உயரம் எவ்வளோ? 45 அடி. அதை விட ஸ்பெஷல் என்னன்னா அதனுடைய அகலம் 12 அடி. அதனுடைய அகலம் எவ்வளோ? 12 அடி. வெளிச்சுவருடைய உயரம் எவ்வளோ? அகலம். உட்சுவருடைய அகலம் மைண்டுக்குள்ள பிக்ஸ் ஆயிடும். அகலம் எவ்வளோ? 12 அடி. உயரம் 45 அடி. சரிங்களா? கேப் எவ்வளோ? 15 அடி கேப். இதை யோசிச்சு பார்க்கிறாங்க. இது எப்படி யாராலே இடிக்க முடியாது? எந்த கோபனாலே அந்த சுவரை இடிக்க முடியாது. ஆண்டவரே, இவ்வளவு பெரிய சுவரா? காலையில தூங்கி எந்திக்கிறார். யோசுவா 5ஆவது அதிகாரம் கடைசி 5 வசனங்கள். அப்படி தூங்கி எந்திக்கிறார். எந்திரிச்சா கையில உறுதிய ஆளோட ஒருத்தர் எதிரில் இருக்கிறார். இவர் கேட்கிறார், ஹலோ, நீ எங்க ஆளா எதிரியோட ஆளா? நீ எங்க ஆளா எதிரியோட ஆளா? அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் ஆண்டவரின் படைத்தலைவர். ஹல்லேலூயா. என்ன சொன்னாரு? நான் ஆண்டவரின் படை. நின்னது யார் தெரியுமா? மிக்கேல் ஐயா. மிக்கேல் தெரிந்தவர் கையில வாளோட நிற்கிறார். இவர் கேட்கிறார், இந்த சோலை எப்படி இடிக்கிறது? அதுக்கு மிக்கேல் தேவதூதர் என்ன தெரியுமா சொன்னாரு? முதல்ல செருப்புகள். ஆண்டவருடைய வார்த்தை வாங்குற ஆணவத்தோட நிற்கக்கூடாது. முதல்ல செருப்ப கழட்டு. அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்கிறார் எப்படி அந்த மதில் சுவரை இடிக்கலாம்னு சொல்லி. இறை வார்த்தை வழியாகத்தான் அந்த மதில் சுவர் இடித்து தகர்க்கப்பட்டது. கைகளை கட்டி நன்றி சொல்லலாம்.
இறை வார்த்தையால் தான் இடிக்கப்பட்டது. எல்லா வாழ்க்கையிலும் ஒரு எரிகோ மலை உண்டு. நீ வேலை பார்க்கிறீங்களா? ஒண்ணுமே முடியல, இந்த பிரச்சனை எனக்கு தீரவே மாட்டேங்குது, என்னால இதை ஜெயிக்கவே முடியல, இந்த பிரச்சனை என்னால கையாளவே முடியல. ஒரு மிகப்பெரிய எரிகோவா எல்லாரும் நிற்கிறது இல்ல, அது எப்படி தவிர்க்க முடியும்னு சொன்னேன். அப்ப புரியுதா ஏன் என் வாழ்க்கையிலும் அந்த பிரச்சனை என்னை விட்டு போகல, அந்த கஷ்டம் ஏன் என்னை விட்டு போகல, அந்த தடை ஏன் என்னை விட்டு போகல? ஏன்னா நான் இறை வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. நம்ம எல்லாரும் பெரிய ஆளுங்க, நம்ம நினைச்சிருக்கோம், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, இறை வார்த்தையால் மட்டும்தான் விடுதலை கிடைக்க முடியும். ஓகேவா? பாடும்போது அப்படி யோசிச்சு பாடுங்க. எரிக்கோ அது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எரிக்கோ, ஆனா ஆண்டவர் கரெக்டா இல்லையா? உற்சாகமா பாடலாமா இல்லையா? செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டார். நீங்க போகாதனால உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சு சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. நான் சொல்றேன் அப்படிங்களா, நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன். அந்த இடத்தோட பேரு நுபைபா. அந்த இடத்தோட பேரு நுபைபா. உங்களை யாராவது கூட்டிட்டு போனாங்க அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லுங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் ஒரு 10 லட்சம் பேர் நிற்க முடியும். அந்த இடத்துல நிறைய எகிப்துல இருந்து வராங்க. முன்னாடி செங்கடல் தான் சவுதி அரேபியா. இப்ப சவுதி அரேபியா இருக்குல்ல, அது உள்ள போய் சவுதி அரேபியால இருந்து அப்படியே பயணம் செஞ்சு இப்போ ஜோர்டன் ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு வந்து அந்த டைம்ல வந்து மோவாபிய நாடு. என்னது? மோவாபிய நாடு. மோவாபிய பிள்ளைக்கு பைபிள்ல வாசிப்பீங்க. அது மோவாபியர்கள் வாழ்ந்த பகுதி. அங்க போவாங்க. அந்த இடத்துல தான் மெகோன்னு ஒரு மலை இருக்கு. அந்த மலை மேல ஏறி தான் ஆண்டவர் மோசேக்கு வாக்களிக்கப்பட்ட நாட்டை கண்ணில் காட்டுறாரு. மோசே அந்த மலையில தான் இறந்து போறாரு. ஆண்டவர் தான் மோசையை புதைக்கிறாரு. யாருக்குமே மோசை எங்கே புதைக்கப்பட்டாருன்னு தெரியாது. யோசுவா மக்களை நெபோ மலையிலிருந்து கீழே இறக்கி யோர்தான் பள்ளத்தாக்கு வழியா வந்து எரிகோவுக்கு வந்து இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள வச்சாங்க. ஹல்லேலூயா. ஓகேவா? அப்ப அவங்க சவுதி அரேபியாக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அந்த காலத்துல சவுதி அரேபியா இல்ல, அந்த காலத்துல அந்த இடத்தோட பேர் அரேபியா. அதோட பேர் என்ன? அரேபியா. அரேபியா என்ன அர்த்தம் தெரியுமா? மணல் நிறைந்த நாடு. அரேபியானா அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன? மணல் நிறைந்த நாடு. ஓகேவா? இப்போ துபாய் நினைக்கிறாங்க. முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்த்தா பாரவோன் மன்னன் வரும். யாரு? பாரவோன் மன்னன் வரும். 1000 ரதத்துல வரும் இல்லையா? 1000கணக்கான போர் வீரர்கள் எதுக்கு தெரியுமா வராங்க? இவங்களை மறுபடியும் சிறையை பிடித்து எகிப்துக்கு கூட்டிட்டு போறது இல்ல, கொலை செய்வதற்காக வராங்க. எதுக்காக வரா? கொலை செய்ய வரா. முன்னாடி கடல், பின்னாடி எதிரி, நடுவில் மாட்டிட்டு. நீங்க எப்பயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே, என்னால முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல, வளரவும் முடியல, கீழையும் விழ முடியல, புலிவால் குறிச்ச மாதிரி இருக்கு ஆண்டவரே இல்லையா? என் வாழ்க்கை அப்படி இருக்கு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னே தெரியல. என் குடும்பம் கொஞ்சம் கூட மேல போகவே இல்லை. என்னன்னே தெரியல.
எங்க போனாலும் பிரச்சனையா இருக்கு இல்லையா? பிள்ளைகளை குறித்த கவலையா இருக்கலாம், உங்கள் வியாபாரங்களை குறித்த கவலையா இருக்கலாம், வாழ்க்கை குறித்த கவலையா இருக்கலாம், உறவுகள் கணவன் மனைவி உறவை குறித்த கவலையா இருக்கலாம், பெற்றோர் பிள்ளை குறித்த கவலையா இருக்கலாம். ஏன் ஆண்டவரே எனக்கு முன்னேற்றம் இல்லை, எங்க திரும்பினாலும் அடி இல்ல, அதான் இல்லை, அதான் இல்லை. ஆண்டவர் நம்ம கையில் ஒரு கோல் கொடுத்திருக்கிறார், இறை வார்த்தை என்பது. மறுபடியும் அது என்ன கோல்? இறை வார்த்தை என்பது. திருவெளிப்பாடு 11:1. வார்த்தை தான் அளவுகோல், வார்த்தை தான் கோல், வார்த்தை தான் கோல். அதுக்கு இடையில 29 அதிகாரம் நினைக்கிறார். அந்த கோலால் ஆண்டவர் அடிப்பார். எந்த கோலால? வார்த்தை எனும் கோலால் ஆண்டவர் அடிப்பார். அப்ப என்ன நடக்கும்? செங்கடல் இரண்டாய் பிளக்கும். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-200 மீட்டர் அகலத்துல ஒரு மணல் திட்டு இருக்கும். அந்த இடத்துல மட்டும் அதுக்கு அந்த பக்கமும் ஆழி, அதாவது பெரிய பள்ளம், அந்த பக்கம் பள்ளம். பார்க்கறதுக்கு சமமா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஒரு இடத்துல மட்டும் தான் ஆழம் கம்மி. சில சமயம் அந்த அலைகள் புரியும் பொழுது இந்த தண்ணி எல்லாம் பள்ளத்துக்குள்ள வரும். இந்த இடத்துல அப்படியே கட்டாந்தரையா இருக்கும். அவங்க உண்மையிலேயே கட்டாந்தரையில தான் நடந்து போனாங்க, உண்மையிலேயே கட்டாந்தரையில தான் நடந்து போனாங்க. திடீர்னு அது அதிகமானா அந்த பள்ளத்திலிருந்து தண்ணி என்ன பண்ணிடும், மேல எழுப்பி வந்து மூழ்கடிச்சு. எவ்வளவு அழகான விஷயம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பாதை அமைத்து கொடுக்கிறார், பாதையை செம்மையாக்குகிறார். பைபிள் இல்லையா? நீதிமொழிகள் 3:6 இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பாதை ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? செம்மையாக்குகிறார். ஏன் என் வாழ்க்கையில பாதை செம்மையாக்கல? நான் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கைய வாழல, அதனாலதான் ஆண்டவர் என் பாதைய செம்மையாக்கவில்லை. அப்படிங்களா? ரொம்ப அழகா இருக்கு. நீங்க நான் நிறைய சொல்லி கொடுக்க போறேன். இப்ப பாடம் பாடுவோம். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டார். வயசானவங்க மட்டும் இருக்காங்க, சில வாலிப பிள்ளைங்கலாம் உட்கார்ந்துருக்கிறீங்க, கஷ்டமா இருக்கு பார்க்கறதுக்கு எனக்கு இல்லையா? ரொம்ப வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க மட்டும் உட்காருங்க. மற்றவங்க மனசாட்சி இருக்குல்ல, எழுந்து நெல்லு. எல்லாரும் எழுந்து நின்று கைகளை தட்டி ஆண்டவரை எல்லாரும் போறோம். ஒரு ஆரம்பிக்கலாம். டைம் பிடிக்கிற டைம் பிடிக்கிற கட்ட போயிருக்கலாம். Thank you.
எங்கள் அன்பு தேவா, இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்து வந்த மேலான கிருபைக்காக நன்றி. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் வாலிப பிள்ளைகளை குழந்தைகளை ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் கொடுக்கிறோம். இரக்கத்தினால், அன்பினால், உடைய பேரன்பினாலே எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, வார்த்தையினால் எங்களை கழுவுகிறார். எங்களிடம் இருக்கிற எல்லா விதமான அழுக்கு, எல்லா விதமான போராட்டம், சண்டை சச்சரவு, தேவையில்லாத எண்ணங்கள், பிசாசுடைய அந்தகார சக்திகள், பாரம், சுமை, கேடு, சாபம், நோய் நோக்காடுகள் எல்லாவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை தார். உம்மை நம்பி வந்த மக்கள் வெறுமையராய் போவதில்லை. நீ ஒவ்வொரு நாளும் எங்களை பராமரித்து வருகிறீர்கள். இந்த இரக்கத்தினாலே எங்களை மன்னித்து பாதுகாக்கிறீர்கள். எங்கள் பிள்ளைகளை வழிநடத்தி செல்கிறீர்கள். நாங்கள் மகிழ்ச்சியாய் வாழ எங்கள் கண்ணீரை துடைக்கிறீர்கள். நாங்கள் சோர்ந்து விடும் பொழுது உன் கரத்தினாலே எங்களை ஆக்கிக் கொள்கிறீர்கள். நாங்கள் துவண்டு விடாமல் எங்களை பேசுகிறீர்கள். நன்றி ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து உடைய மக்களாக, பிள்ளைகளாக ஒரு சாட்சிய வாழ்க்கை வாழ அருள்வார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆமென். ஒரு சத்தம் வர மாட்டேங்குது. சுத்த பேசிட்டு போதும். கை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். பக்கத்துல ஆமென். வாயில ஆமென் வர மாட்டேங்குது நிறைய பேர். ஆமென். அது பிசாசு செய்யற வேலை. வாயில ஆமென் வரக்கூடாது. பிசாசு சொல்ல மாட்டான். நீ எங்கேயாவது சொல்லிட்டேன்னா ஆசீர்வாதம் கிடைச்சிடல. சில பேர் சொல்லுவாங்க, நான் தான் பொறுமையை சொல்றேன்ல ஆமென் இல்லையா? ஆனா ஆண்டவர் எப்படி வழிபடணும்? முழு உள்ளத்தோடு, முழு வலிமையோடு, அப்புறம் முழு ஆன்மாவோடு, முழு மனதோடு, இல்லையா? அப்படிதான் ஆண்டவரை வழிபடுறோம். நம்மளா செட்டிங்ஸ்லாம் பண்ணிக்கிறீங்களா? உட்காந்துருங்க. அந்த இறையை பரப்பி இறை பார்க்க முக்கியமான செய்தி இது திருவருகைக்காக தயாரிக்க முடியும். இறப்பை சட்டத்தை எடுக்க முடியும். கேட்குதா? ஏதோ ஒரு வயது மைக்கில் ஆஃப் இருக்கிறாங்க. அது அப்படிதான் இருக்கணும். கார்ட்லெஸ் தான் பிரச்சனையா வாங்கிக்கிறீங்களா? நீங்க தான் மைக்கில் வாங்கினே கையில் கொடுப்பீங்க. சரி, நல்ல கவனிங்க. அன்பானவர்களே, சில கேள்விகளோடு நான் ஆரம்பிக்கிறேன். அப்படின்னு உள்ள போயிடும். ஏன்னா திருவருகை காலம் ரொம்ப முக்கியமான ஒரு காலம். நம் நவம்பர் மாதத்தின் இறுதி நாட்கள் இருக்கிறோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ள போகிறோம். கடவுள் மனிதரை ஏன் படைத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டகிசம் கேட்பாங்க இல்லையா? Why did God create human beings? கடவுள் மனிதரை ஏன் படைத்தார்? பிரதர் நீங்க கேட்க மாட்டேன், கவலைப்படாது இல்லையா? திடீர்னு பதில் தெரியலாம் மாட்டிக்குவீங்க. Why did God create human beings? கடவுள் மனிதரை ஏன் படைத்தார்? இது கேட்டகிசம் ஒரு கேள்வி. செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வந்துருக்கும். உங்களுக்கு கேட்டகிசம் இருக்கிறா? சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொல்லுங்க. கடவுள் மனிதரை ஏன் படைத்தார்? வெற்றி கேன்சல் பண்ணுறது அடிப்படையான கேள்வி. சில பேர் நினைப்பாங்க, வாங்க சாமி சீக்கிரம் இல்லையா? சீக்கிரம். Why did God create human beings? அவருடைய படைப்புகளே பராமரிக்கும் மேனேஜராக பணிபுரிகிறார். கரெக்டா? கிடையாது. அது பதில் இல்லை. இந்த பதிலை நான் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அது நம்முடைய திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுத்த பதில் இல்லை. என்னங்க? பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுப்பதற்காக
பாஸ் மார்க் வாங்கிட்டாங்க. நான் ஃபுல் ஆன்சர் சொல்லலை. 35 மார்க் பாஸ் பண்ணீங்க, ஆனால் ஃபுல் மார்க் கொடுக்க முடியாது. ஆனால் அம்மா சொன்னாங்க, பதில் சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னதை நீங்கள் கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. நான் சொல்ற பதில், கடவுளை அறிந்து அவரை அன்பு செய்து அவருக்கு மட்டுமே சேவகம் புரிய கடவுள் மனிதரை படைத்தார். ஹல்லேலூயா. உங்ககிட்ட போய் கேட்பாங்க, மறுபடியும் கையை உயர்த்தி சொல்லுங்க. சத்தமே வர மாட்டேங்குது சர்ச்சில். ஹல்லேலூயா. ஏன் வர மாட்டேங்குது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எவ்வளவு அழகான பதில். கடவுள் சொல்றார், கடவுளை அறிந்து அவரை அன்பு செய்து அவருக்கு மட்டுமே சேவகம் செய்ய கடவுள் மனிதரை படைத்தார். வேற எதுக்காகவும் நம்ம படைக்கிறோம், வேற எதுக்காகவும் நம்ம படைக்கிறோம். சரியா? இன்னொரு பதில் இருக்கு பைபிள்ல இருந்து. இன்னொரு பைபிள் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யார வாசிங்க? கொலோசியர் 1:16. பைபிள் வேகமா போட்டுக்கோ. கொலோசியர் 1:16. விண்ணில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை, கற்புலன் ஆகுபவை, கற்புலன் ஆகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும். நல்லா இருக்கீங்க. விண்ணில் இருக்கிறது, மண்ணில் இருக்கிறது, விண்ணில் இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாதது, கண்ணுக்கு தெரிஞ்சது இல்லையா? எல்லாமே ஆட்சியாளர்கள், அதிகாரத்தில் இருக்கிற பெரிய முதலாளி, பணம் படைச்சவன், எல்லாத்தையும் வாசிங்க. ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அந்த வார்த்தை கவனிங்க. அவரால் படைக்கப்பட்டன. அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்தும் அவர் வழியாய் படைக்கப்பட்டன. அனைத்தும் அவருக்காக படைக்கப்பட்டன. கையில் இருப்பீங்க ஒரு வழி. நல்லா இருக்கு. கையில் சாஃப்டா இருக்கு. நல்லா கை தட்டு நானும் தான் இருக்கீங்க. நல்லா இருக்கு. அனைத்தும் அவரால் படைக்கப்பட்டன, அவர் வழியாய் படைக்கப்பட்டன, அவருக்காகவே படைக்கப்பட்டன. இல்லையா? நம்மளால் யாருக்காக படைக்கப்பட்டோம்? கடவுளுக்காக படைக்கப்பட்டோம். இந்த உலகத்திற்காக படைக்கப்படல. அவர் வழியாய் படைக்கப்பட்டோம், அவரால் படைக்கப்பட்டோம். இந்த வசனத்தை மறக்கக்கூடாது. இந்த 3 வார்த்தை மறக்காதீங்க. அவரால், அவர் வழியாய், அவருக்காக படைக்கப்பட்டோம். புரியுதுங்களா? அவருக்கு அப்படிதான் படைக்கப்பட்டோம். எதுக்காக நம்ம படைக்கப்பட்டோம்? அவரை அறிந்து அவரை அன்பு செய்து அவருக்கு மட்டுமே சேவை செய்ய கடவுள் மனிதரை படைத்தார். இந்த 2 பதில வாழ்க்கை ஃபுல்லா மறக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்த கேள்வி, நம்ம எங்க இருக்கிறோம், என்ன செய்யறோம்? அடுத்தது நம்ம படைக்கப்பட்டோம், சரி, எங்க இருக்கிறோம், என்ன செய்யறோம்? இதெல்லாம் தெரியாம இந்த உலகத்தில் நம்ம சுத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் தெரியாம சுத்திட்டு இருக்கோம். படிச்சுட்டா போதாது. படிச்சுட்டு அறிவு வந்துடாது. படிச்சுட்டு அறிவு வந்துடாது. ஒரு நல்ல சம்பாதிக்கிற நிறைய பணம் இருக்கு, உண்மையான நிம்மதியும் சமாதானமும் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. ஏன்னா கொள்ளையடிக்கிறவங்க கூட பணம் சேர்த்து வச்சிருக்காங்க இல்லையா? கொலை செய்யறவங்க கூட பணம் சேர்த்து வச்சிருக்காங்க. அப்போ உண்மையான ஆசீர்வாதம் எது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பணம் சேர்த்துட்டா போதும், வீடு வாங்கிட்டா போதும், ஒரு நல்ல விலை உயர்ந்த கார் வாங்கிட்டா போதும், அதை பிளஸ்ஸிங் சொல்றாங்க. அதை என்னன்னு சொல்றாங்க? பிளஸ்ஸிங் சொல்றாங்க. அது உண்மையான பிளஸ்ஸிங் இல்ல. அது பத்தி நான் சொல்லி தரேன். அப்ப நம்ம எங்க இருக்கிறோம் தெரிஞ்சாதான் நம்ம உண்மையான கிறிஸ்தவர்களாக, கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ முடியும். அப்பதான் ஆசீர்வாதம், அப்பதான் கிறிஸ்துமஸ். இல்லைன்னா கிறிஸ்துமஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது இல்லையா? திருத்துதர் பணி 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். திருத்துதர் பணி 17:28. நான் பார்க்கும்போது ரியாக்ஷன் கொடுக்குறேன். திருத்துதர் பணி 17:28. அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கிறோம். சத்தமா வாசிக்கலாம். அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கிறோம். எல்லாரும் கேட்டுச்சுங்களா? பின்னாடி கொஞ்சம் கேட்டுச்சுங்களா? அவரை சார்ந்துதான் வாழ்கிறோம். பாத்தீங்களா? I do not live independently. நானே வாழ்றேன். சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க.
அவருடைய இரக்கத்தினால தான் காலையில கண்ணு முடிச்சோம் இல்லையா? ஆமென் சொல்ல மாட்டீங்களே? கரெக்டா? அவருடைய இரக்கத்தினால தான் காலையில கண்ணு. ரோட்ல நம்ம ஒழுங்கா வண்டி ஓட்டி போறோம், நம்ம ஒழுங்கா தான் போறோம், எதுல வரோம் ஒழுங்கா வரல, என்ன ஆகும் கதை? என்னமாகும்? புரிஞ்சுச்சா? நம்ம ஒழுங்கா போனா கூட எதுல வர தப்பு பண்ணாலும் நம்ம அடி வாங்குறோம்ல. அப்ப அதையும் ஆண்டவர் தான் பண்றாரு, அவருடைய இரக்கத்தினால நம்மள வேலைக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க வேலை செய்யும்போது திடீர்னு பையன் முடிச்சுன்னு வச்சுக்கோங்க, வேலை செய்யும்போது மென்டல் ஆயிட்டேன். என்னமா வேலை ஒழுங்கா செய்ய முடியுமா? ஒரு நாளும் வேலை செய்யல இல்லையா? 2 கையும் தூக்கல, டப்புன்னு போயிடுச்சு. வேலை செய்ய முடியுமா? வேலை செய்ய முடியல இல்ல. சாப்பிடும்போது வாய் இழுத்துச்சு, சாப்பாடு உள்ள வைக்க முடியுமா? பார்த்தீங்களா? நம்ம செய்யற எல்லாத்துலயும் அவருடைய இறக்கம் இருக்கு. அதனாலதான் நான் செஞ்சேன், நான் கட்டுனேன், நான் இதை மாத்தினேன், நான் பண்ணேன். இந்த நான் சொல்றாங்க, அது வேற யாரும் இல்லை, அவங்க பேர் லூசிஃபர். உள்ள இருந்து பேசுறது யாரு? சொல்ற நான் கஷ்டப்பட்டு இந்த சர்ச்சை உருவாக்கி நம்ம சொல்றாரு வச்சுக்கிறேன், அவர் பேசல. உள்ள இருந்து யார் பேசுறா? இதை யாரும் உருவாக்க முடியாதுல்ல. அவருடைய துணையெல்லாம் உருவாக்க முடியுமா? அவருடைய அருள் இல்லாம, அவருடைய அரசியல் இல்லாம நம்ம யாராலும் உலகத்தில் வாழவே முடியாது. நாம் அவரை சார்ந்துதான் இருக்கிறோம். அடுத்ததான் இயங்குகின்றோம் இல்லையா? எங்கெல்லாம் போறோம் வரோம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் அவரை சார்ந்துதான் இயங்குகின்றோம். அடுத்தது இருக்கின்றோம், வாழ்கிறோம், இயங்குகிறோம், இருக்கிறோம் இல்லையா? கவனிச்சுக்கலாம் அந்த வார்த்தையை. நாம் அவரை சார்ந்துதான் வாழ்கிறோம், இயங்குகிறோம், இருக்கிறோம். நம்ம யாருமே நம்முடைய பலத்தால இல்ல, நம்முடைய திறமையால இல்ல, நம்முடைய சுய அறிவால இல்ல. அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த செகண்டரி கிஃப்ட். என்ன கிஃப்ட்? வாயில வர மாட்டேங்குது. 2ஆம் தர ஆசீர்வாதங்கள். வீடு, காரு, படிப்பு, வேலை வாய்ப்பு, நகை நட்டு இல்லையா, நிலம், சொந்த பந்தம், இதெல்லாம் பிரைமரி கிஃப்ட் இல்ல, முதன்மையான கொடைகள் அல்ல, 2ஆம் கொடைகள். ஆனா பாதி நேரம் நம்ம வாழ்க்கை 2ஆம் கொடைக்காக தான் வச்சுக்கணும். ஆனா அந்த 2ஆம் கொடை எல்லாமே அழிஞ்சு போற கொடை. 2ஆம் கொடை எல்லாமே அழிந்து போற கொடை இல்லையா? அம்மாவா இல்லையா? 25 பவுன் சேர்த்துருக்கீங்க, 89 வயசு ஆயிடுச்சு, 95 வயசு ஆயிடுச்சு, போட்டு போயிட்டீங்க. 95 வயசுமா நல்லா போட்டு போயிட்டீங்க இல்லையா? நீங்க சேர்த்து வச்ச 25 பவுனையும் உங்களை போட்டு சவுக்கட்டியில் உங்களை அலங்கரிச்சு அந்த 25 பவுனையும் உங்களுக்கு மாட்டி விட்டு, எங்க அம்மா கஷ்டப்பட்டு சேர்த்தல எடுத்துட்டு போனோம், அம்மா என்னை எடுத்துட்டு போமா, எனக்கு 1 பவுன் கூட வேண்டாம். யாராவது சொல்லுவாங்கம்மா? சொல்லுவாங்க. 1 கிராம் ரூபாய்ங்களா நம்ம மேல? 1 கிராம், 1/2 கிராம் என்னமா விடுவாங்கம்மா? வயிற்றுல அடிச்சு அடிச்சு சேர்த்து வச்சு இல்ல, வயிறு எரிஞ்சு சேர்த்து வச்சல வருமா கூட? வரும். பிஞ்சு போன ஜாமானை கட்டி விடுவாங்க கையில. நல்ல ஜாமான கட்டுறாங்க கொண்டு போவீங்க. என்ன ஜாமான? பிஞ்சு போன ஜாமான. உள்ள போய் ஜாமான் எனக்கு கொஞ்சம் அப்படின்னு ஜாமானை எல்லாம் சுத்தி அனுப்புவாங்க. நம்ம எதையுமே எடுத்துக்க முடியாது, எதையுமே எடுத்துக்க முடியாது. அன்னைக்கு நான் யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா? அம்பானியுடைய பையன் அவருடைய வாட்ச் கலெக்ஷன் போட்டுருந்தான். திடீர்னு பார்க்குறேன், என்னதான் வாட்ச் வச்சிருக்காரு பார்க்குறேன். அவருடைய ஒரு வாட்சுடைய விலை, ஒரு வாட்ச் நான் பார்க்குறேன், அந்த வாட்சோட பேர் வந்து பத்தேக் பிலிப்பான். அந்த வாட்சோடைய விலை வந்து 18 கோடி. ஒரு வாட்சோட விலை எவ்வளோ? 18 கோடி. சில பேருக்கு அப்படியே நின்றுச்சு, இன்னும் வரவே இல்லை, கீழே வரவே இல்லை. சில பேருக்கு அப்படியே போகிறேன் எல்லாம் கீழே இறங்கி வராங்க. ஒரு வாட்சோட விலை 18 கோடி. ஏன்னா எனக்கு நின்றுச்சு பார்த்தோன்னே. ஆனா பாவி, அந்த மாதிரி அவன் நிறைய வாட்ச் வச்சிருக்கான். எத்தனையோ 1000 கோடிக்கு வெறும் வாட்ச் மட்டும்
பார்த்தீங்களா? அவர் போகும்போது போட்டு போவாங்க, போட்டு போவாங்களா? சரி, பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? நாம சேர்த்து வச்ச இந்த இரண்டாம் தர வித்து இருக்குல்ல, அது நம்மோடு வரவே வராது. அது எதுக்காக கொடுக்கப்படுகிறதுனா, கடவுளை அறிந்து விட, கடவுளை அன்பு செய்ய, கடவுளுக்கு மட்டுமே சேவை செய்ய இந்த இரண்டாம் தர கிஃப்ட்கள் கொடுக்கப்படுகிறது. இது வேலை வாய்ப்பு, திருமணம், வீடு, சம்பாத்தியம் இல்லையா, சொத்து பத்து, இதெல்லாம் நீ எதுக்கு பயன்படுத்தணும்? ஆண்டவரை அறிந்து கொள்ள பயன்படுத்தணும், ஆண்டவரை ஆராதிக்க பயன்படுத்தணும் இல்லையா, ஆண்டவருக்கு நெருக்கமாய் செல்ல பயன்படுத்தணும், என் பிள்ளைகளையும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரதுக்கு பயன்படுத்தணும். அதுதான் இல்லாம போச்சு. இதுதான் தேடணும் இன்னைக்கு. அப்ப ஆண்டவர் எதற்காக படைச்சார் அப்படின்னு சொல்லிட்டேன். To know, to love and to serve, இல்லையா? அவரை அறிந்து அன்பு செய்து அவருக்கு மட்டுமே சேவை செய்ய. எப்படி படைச்சாரு? எதனால? அவரால் படைக்கப்பட்டோம், அவர் வழியாய் படைக்கப்பட்டோம், அவருக்காக படைக்கப்பட்டோம். கொலோசியர் 1:16. உங்ககிட்ட வசனம் சொன்னோம். கொலோசியர் 1:16. அதுக்கு அடுத்தது நாம எப்படி இந்த உலகத்துல இருக்கிறோம், வாழ்றோம். திருத்துதற்படி 17:28. நாம் அவருக்குள் வாழ்கிறோம், அவரால் தான் இயங்குகிறோம், அவரால் தான் இருக்கிறோம். இந்த 3 விஷயத்தை இன்னைக்குள்ள மறக்கக்கூடாது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போவோம். ஃபாதர், கடவுளை அறிந்து கொள்வதுதான் என்ன? அவர் அறிஞ்சாதான் அவர் அன்பு செய்ய முடியும், அவர் அன்பு செஞ்சாதான் அவருக்கு சேவை செய்ய முடியும். இந்த ப்ராசஸ் மறக்காதீங்க, ரொம்ப முக்கியமானது. ஒருத்தர் கடவுளை தெரிஞ்சுக்காம அவர் அன்பு செய்ய முடியாது, அவர் அன்பு செய்யாம அவருக்கு சேவை செய்ய முடியாது. இது 3 செய்யாம ஒருத்தர் கிறிஸ்தவங்களா இருக்க முடியாது. ஓகேவா? ஃபாதர் எப்படி அவரை அறிந்து கொள்வது? இப்ப நம்ம பிரிவினை சபைகள்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஆளுங்களாம் சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படலை, நம்ம ஆர்சிக்கு போறோம். நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க? நாங்க ரட்சிக்கப்படலை, எங்க போறோம்? ஆர்சி சர்ச்சுக்கு போறோம், நாங்க ரட்சிக்கப்படலை அப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க. அதுதான் வருத்தமே. அப்போ ஜனங்க கேட்பாங்க, உங்க கோயில்ல நீங்க முங்கி ஞானஸ்நானம் ஆகுறீங்களா, தெளிச்சு ஞானஸ்நானம் ஆகுறீங்களா? உடனே நம்ம ஆளுங்கலாம் சொல்லுவோம், எங்க கோயில முங்குறதுக்கு இடமா இல்லை. உங்க கோயிலையாவது ஒரு கப்பு கட்டி விட்டுருக்காங்க, ஒரு தொட்டி கட்டி விட்டுருக்காங்க. எங்க கோயில்ல அவ்வளவு தண்ணிலாம் இல்ல, எங்க ஃபாதர் பங்களாக்கே தண்ணி வர மாட்டேங்குது, அதனால லைட்டா ஒரே ஒரு கிளாஸ்ல எடுத்து 3 வாட்டி ஊத்திடுவாங்க தலையில இல்லையா. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயரால் உனக்கு நான் ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு ஊத்தி குடிச்சு விட்டுருவாங்க. ஒரு கிளாஸ்ல எங்களால குடிச்சுவாங்க. சரியான கஞ்ச பிசுனாருங்க. அதனால எங்க சர்ச்சில் ரட்சிப்பு இல்லை இல்லையா. அங்கதான் ரட்சிப்பு இருக்கு. ஏன்னா அங்கதான் என்ன பண்றாங்க? முங்கி அவங்க ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. ஆளுகளின் மண்டைகள் எல்லாம் சிரிக்கிறீங்க. ரட்சிப்புனா என்னன்னே தெரியல, அவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. அவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றால்தான் ஒருவர் ரட்சிக்கப்பட்டார் அவங்க நினைக்கிறாங்க இல்லையா. இப்போ உண்மையான ரட்சிப்பு எதுன்னு நான் சொல்றேன். முதல்ல கடவுளை தெரிந்து கொள்ளணும் இல்லையா. ஏன்னா கடவுளை பற்றி அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு வேலை செய்றீங்கன்னா அந்த வேலையை பற்றி அறிவு உங்களுக்கு the knowledge of the job. கரெக்டா? நான் என்ன வேலை செய்யணும், அந்த வேலையை பற்றி அறிந்தால் அந்த வேலையை செய்ய முடியும். கரெக்டுங்களா? இப்போ ஒரு இடத்துக்கு போறேன், எந்த இடத்துக்கு போறேன்னு ரூட் தெரிஞ்சாதான் போக முடியும். நான் வந்து மாட்டிக்கிட்டேன் காலையில் இல்லையா. மேப் போட்டு தான் வந்தேன், ஆனா ஒரு இடத்துல இருந்துச்சு அந்த ரோடு, அந்த தெருவு பார்த்தா குறுகளா, மேப் குறுகளா காட்டுது. அதுக்குள்ள இந்த வண்டி போகாது. ஃபாதர் இதுதான் நினைச்சிருக்கிறாரு இல்லையா. எனக்கு அந்த இடத்திற்கான வழியை பற்றிய அறிவு தெரியாததால் நான் இடத்தை அடைய முடியவில்லை. அப்புறம் ஓடி வந்து ஃபாதர் இப்படி ஒரு ரூட் வாங்க, அந்த கெவி பக்கமா வந்தீங்கன்னா வரலாம் அப்படின்னு வந்து எனக்கு முன்னாடி போனாரு. நான் ஃபாலோ பண்ணி வந்து சர்ச்சாரு. கரெக்டா? அப்ப அறிவு இருந்தாலும் ஒரு இடத்துக்கு போக முடியும். ஆமா தானே? எல்லாத்துக்குமே என்ன தேவை? அறிவு தேவை. கடவுளை அறிந்து கொள்ளும் அறிவு தேவை. என்ன தேவை? ஒசையா
அடுப்புல தீய வைக்க. எவ்வளவு ஸ்லோ மோஷன் இருக்கிறாங்க. ஒரு அம்மா புதிய ஏற்பாடுல கேட்டு என் பாவனை என் பெரும் பாவனை ஒசையா ஆதாரன்ற ஒரு அம்மா புதிய ஏற்பாடுல கேட்றாங்க. என்னடி காரணம்? இங்கதானே நீ வச்சிருந்தாங்க போன மாசம், அதுக்குள்ளே பழைய ஏற்பாடு மாத்திட்டாங்களா? ஒசையா 6:6. உண்மையாகவே நான் விரும்புவது உங்கள் பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். நல்ல தம்பிங்க, முக்கியமான வார்த்தை எரி பலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகிறேன். கவனிச்சிங்களா வார்த்தைய? கவனிக்காதவங்க ஒரு அறிவையை சொல்லுங்க பார்ப்போம். உஷார் பார்த்தீங்கன்னா இருக்கிறீங்களே, உஷார் இல்ல. கவனிக்கிறவங்க ஒரு அறிவையை சொல்லுங்க. பாதி கூட்ட கையை தூக்குங்க. கவனிக்கிறவங்க கை தூக்குங்க. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப வாயில் வந்து போகவே உழுதுறாரு, சேர்த்து வச்சிருக்காரு, உழுதக்கூடாது. ரொம்ப சிம்பிளான விஷயம். கடவுளை அறிய விரும்பும் அறிவையே நான் விரும்புகிறேன் ஆண்டவர் சொல்றாரு. யாரெல்லாம் என்னை பற்றிய அறிவை அறிய விரும்புகிறார்களோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் பிள்ளைங்க என்னை தேடுறாங்க, என் பிள்ளைங்க என்னை அறிந்து கொள்ள விரும்புகிறாங்க, என் பிள்ளைங்க என்னை தெரிந்து கொள்ள விரும்புகிறாங்க, அதுதான் எனக்கு வேணும். பிள்ளைங்களுக்கு எதையோ தேடு, வாட்ஸ்அப்ல தேடு, இன்ஸ்டாகிராம்ல தேடு. பார்த்து சொன்னாரு என் வீடியோ இன்ஸ்டாகிராம்ல எதுவுமே என் சேனல் கிடையாது, எதுவுமே என் சேனல் கிடையாது. நான் இன்ஸ்டாகிராமே இல்லை, மண்ணாங்கட்டியும் நான் இல்லை. அதெல்லாம் யாரோ வந்துருக்கிறேன் கொண்டு வச்சுட்டீங்க கேமரா. அதே மாதிரிதான் நான் போறது அவங்களா வச்சு கேமரா வச்சு அவங்க எடுத்து போடுற வீடியோ தான். என் சேனல்ல எதுவும் கிடையாது, எனக்கு அந்த ப்ரொமோஷன்ல உடன்படிக்கை இல்லை, அதனால நான் அதை செய்யறது இல்லை. சரியா? ஓகே. பட் இதை நிறைய பேர் எடுத்து போட்டுக்கிறாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கடவுளை அறியணும் அப்படின்னா அவரை தேடணும், அவரை தேடணும். ஆண்டவர் எனக்கு வேணும் அப்படின்னு தேடணும். அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். புதையல் தேடி கொண்டவனுக்கு தான் புதையல் கிடைக்கும். ஆசீர்வாதம் ஏன் கிடைக்கல? தேடவே இல்லை. வீட்டுக்கு போன டைம் இல்லை பாரு, ஆண்டவரை தேடுறது போன பாரு. நீங்க வேற மத்தியானம் போவாமா, எப்போ போய் சமைக்கிறது? இங்கே பிரியாணி போட்டுனா நல்லா இருக்கும் இல்லையா? நாங்க போய் எங்க தேடுறது போடுறாங்க. பிரியாணியா சாப்பாடு மதியம் சாப்பாடு இருக்குவா வெரி குட். நம்ம சமைக்கணும் அவசியம் இல்லை இல்லையா? கடவுளை தேடணும், கடவுளை தேடணும், ஆர்வமா தேடணும் கடவுள். அது நம்ம கத்தோலிக்க மக்கள் கிட்ட குறையும். கத்தோலிக்க மக்கள் கிட்ட குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. சர்ச்சில் இருக்கிற எண்ணிக்கை வச்சு நம்ம சொல்லியிருக்காங்க, மக்களுடைய தேடுதல் ஆர்வம் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா அவங்க ஆசீர்வாதத்தை பற்றி அக்கறை இல்லை. எங்கேயாவது போனா ஆசீர்வாதம் தானே கிடைச்சோம். அந்த ஜெபக்கூடத்துக்கு போனா பேர் போடுறாங்க. ஜெபக்கூடத்துக்கு என்ன தெரியுமா பேரு? சுகமளிக்கும் நற்செய்தி கூட்டம். என்ன கூட்டம்? சுகமளிக்கும் நற்செய்தி. அங்க போனாதான் சுகமா? வீட்டுல ஜெபம்னா சுகம் கிடைக்காதா? கிடைக்கும். நம்ம கிட்ட என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை, கடவுளை நாம தேடவே இல்லை. அதான் பிரச்சனை. அப்ப கடவுளை அறியணும். பிலிப்பியர் 3:8 சீக்கிரம். பிலிப்பியர் 3:8 நல்ல கவனிங்க. இது முக்கியமான வசனம். நல்ல கவனிங்க. உண்மையில் பவுல் சொல்றாரு, என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். யாரை பற்றிய அறிவு? யாரை பற்றிய அறிவு? இயேசுவை பற்றிய அறிவு. புரியுதா? முதல்ல அவரை அறிந்தாதான் அவரை அன்பு செய்ய முடியும். அப்ப இயேசுவை பற்றிய அறிவு தான் ஒப்பற்ற செல்வம். வாசிங்க, அதோட வாசிங்க. இதன் பொருட்டு இயேசு கிறிஸ்துவின் அறிவை பெறுவதற்காக நான் எல்லாவற்றையும் இழப்பாக
போறீங்க ரயில்வே ஸ்டேஷன், ஒரு கல் மாதிரி இருக்குது, மின்னது எடுத்து பார்த்தீங்கன்னா அது டைமண்ட் ஆலியெல்லாம் மின்னது, மேலே ஃபுல்லாக அழுக்கு. பார்க்கறதுக்கு கல் நல்லா இருக்கேன்னு எனக்கு வந்து வீட்டில் வச்சுட்டீங்க. ஒரு பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணுறீங்க வீட்டில், டேபிள் மேலே லெட்டர் பறக்காமல் இருக்கிறதுக்கு, பேப்பர் பறக்காமல் இருக்கிறதுக்கு இல்லையா, பேப்பர் வெயிட்டாக யூஸ் பண்ணுறீங்க. 1 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு இல்லையா, சாக போகிற காலம் வந்துருச்சு, படுக்கையில் போட்டாங்க. அப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு டாக்டர் வர்றாரு, எம்மா தாயே எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. போய் 2 நாள் போயிட போகிறோமா அப்படின்னு சொல்லிடுறாரு டாக்டர் இல்லையா. ஸோ எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் கண்ணில் தள்ளப்படுது. அவருக்கு இதை பற்றி ஒரு விஷயம் தெரியும். எடுத்து பார்த்தா அது டைமண்ட், அதோட மதிப்பு 100 கோடி. எப்படி இருக்கும்? போகிறாங்க, உள்ளுக்கு யாரும் கிடையாது, யாருமே இல்லை. போனதுக்கப்புறம் யாரும் போயிடுவாங்க, டாக்டருக்கு போயிடுவோம் இல்லையா. கையில் அந்த டைமண்டோட விலை எவ்வளோ? 100 கோடிக்கு தான் வாழ்க்கை. நிறைய நேரம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, ஆனா அந்த ஆசீர்வாதம் தெரியாமையே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் இருந்தாதான் ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இல்லைன்னா ஆசீர்வாதம் கிடையாது. ஆண்டவர் எங்க பாருங்கிறாரு? அவர் எங்கேயோ இல்ல. திருத்துதர் பணி 17:27 வாசிங்க சீக்கிரம். திருத்துதர் பணி 17:27 வேகமா. திருத்துதர் பணி 17:27. கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். கவனிச்சீங்களா? என் பிள்ளைங்க என்னை தேடணும் அப்படின்னு கடவுள் விரும்புகிறார். நிறைய பேர் காதுலயே போல ஏதோ எங்கேயோ இருக்கிறாங்க. ஏமா இங்க இருக்கிறவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுமா ப்ளீஸ்மா. மறுபடியும் சொல்லுமா. நடுவு வச்சு போறாங்க இல்லையே, தெரியாம உள்ளவங்களா இல்லை உங்களா? என்ன பிரச்சனை? 15 நிமிஷம் உட்கார முடியல. உங்களை எல்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல, ஒரு அழகான வார்த்தை. கடவுள் அவரை நாம் தேட வேண்டும் விரும்புகிறார். நாம் அவரை தேடணும் இல்லையா? தொடர்பாசி வசம் முடியல, சூப்பர் வசனம். தட்டி தடவியாவது நம்மை கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. எப்படி கண்டுபிடிக்குமா? தட்டி தடவியாவது என் பிள்ளைங்க கண்டுபிடிச்சுப்பாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறார். வாசிங்க. என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அருகிலே இருக்கிறார். ஆனா நமக்கு மட்டும் கண்ணு அவிஞ்சு போச்சு. கண்ணு தெரிய மாட்டேங்குது. கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறார். தட்டி தடவியாவது என் பிள்ளைங்க கண்டுபிடிச்சுவாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா அவரை கண்டுபிடிச்சா நீங்க எதுக்காகலாம் ஓடுறீங்களோ, எதுக்காகலாம் அழுகுறீங்களோ, புலம்புறீங்களோ, அதெல்லாம் வாழ்க்கையில ஆசீர்வாதமா மாறிடும். ஆனா அவரை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கத்தான் சாத்தான் நிறைய வேலை செய்யறான். அங்க போனா உனக்கு அதிசயம் நடந்துடும், இங்க போனா அதிசயம் நடந்துடும் ஓடுறீங்களே, எங்கேயும் போவானா, அவங்க பக்கத்துலதான் இருக்கிறாரு. எவ்வளவு அழகான வார்த்தை. கைகளை கட்டி ஆண்டவரை நன்றி செய்வோம். ஒவ்வொருவருக்கும் அருகிலே இருக்கிறார். என் பிள்ளைங்க தட்டி தடவியாவது கண்டுபிடிச்சுப்பாங்கன்னு பார்த்தேன், என் பிள்ளைங்க தேடி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனா என் பிள்ளைகள் என்னை அறிந்து கொள்ளாமல் என்னுடைய அதிசயம் அனுபவத்துக்காக மட்டும் எங்கெங்கயோ ஓடுறாங்க. சீக்கிரட் என்ன தெரியுமா? அவரை பிடிச்சிட்டா எல்லாம் கிடைச்சது. நம்ம அவரை பிடிக்காம அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காக யோசிக்கிறோம். புரியுதா? டிஃபரன்ஸ் புரியுதா? டிஃபரன்ஸ் புரியுதாமா? ஒரு இடத்துல பெரிய பில்டிங்மா அதை கூட்டி வச்சிருக்காங்கம்மா, அது உள்ள சுமார் ஒரு 1 லட்சம் கோடி பணம் இருக்குமா, சும்மா அள்ளி விடுறதாங்க. யாரு பார்த்தாலும் அந்த பில்டிங் எவ்வளவு இருக்குமா? 1 லட்சம் கோடி இருக்கு. ஒருத்தங்க வந்து சாவியை கையில கொடுக்குறாங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னா, சாவி வேணாம், ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. இப்படி கேட்டா எப்படி இருக்கும்? புரியுதா? சாவியே கையில கொடுக்குறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சாவி வேண்டாம், இந்த மாசம் இதுல 25,000 ரூபாய் வேணும் ஆண்டவரே, எனக்கு 25,000 ரூபாய் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன கேளு மகளே, நீ வேண்டாம் 25,000 ரூபாய் போடுறே. புரியுதா? ஆண்டவரே, இந்த கை தூக்க முடியல ஆண்டவரே, இந்த கையை தூக்க சொல்லுங்க ஆண்டவரே. அம்மா நீ ஆவியானுடைய அபிஷேகத்தை மட்டும் கேளு. அதான் ஆண்டவரே
சரிம்மா, இடுப்புடி சரியாயிடுச்சு, வாழ்க்கை எப்ப சரியாகும்? அது சரியாகும் இல்லையா? நம்ம ஆளுகளுக்கு இம்மீடியட் சொல்யூஷன். அந்த நேரத்துல எல்லாம் நடக்குது, அந்த நேரத்துல எனக்கு இது வேணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தையே வச்சிருக்கிறேன். நம்ம சொல்றோம் அதெல்லாம் வேண்டாம் இல்லையா? பொன்னேரி மெயின் ரோடு 4 கிலோமீட்டர் பார்த்துருக்கிறேன், அரை கிலோமீட்டர் கூட என்னால் வாங்குறதுக்கு சக்தி இல்லை இல்லையா? அது 4 கிலோமீட்டர் கிடைச்சா போதும், அவ்வளோதான் நம்ம பாயிண்ட். ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ என்னையும் கேளு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேளு, நான் இதை விட பெரிய ஆசீர்வாதம் மகனாக வச்சிருக்கிறேன், அதெல்லாம் வேணாம், 4 கிலோமீட்டர் போகணும். இப்போ புரியுது நம்ம பிரச்சனை? நம்ம எல்லாரும் இதுதான் ஓடுறோம், எல்லாரும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஓடுறோம். அவர் பெருசா வச்சுக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? ஆனா நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஏனென்றால் நாம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவரை அறிந்து கொண்டாலே ஆசீர்வாதம் கைகளை தட்டி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் பூஸ்ட் கிடையாது. Secret of success in Christian life is not boost. Secret of success in Christian life is knowing God. கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி எது தெரியுமா? இயேசுவை அறிந்து கொள்வதுதான் வெற்றியே. அவரை அறிந்து கொண்டாலே நீங்க எதுக்காகவெல்லாம் போராடுறீங்களோ அதுக்காக நீங்க போராடவே வேண்டாம். ஆனால் அறிந்து கொள்ள இருக்கிற தேடுதல் முயற்சி இருக்கு இல்லையா? அதுக்கு சாத்தான முட்டுக்கட்டை போடுவோம். இப்ப நான் கொஞ்சமா சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்லி கொடுத்ததாலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடாது. நான் தேடணும் ஆண்டவர் மறுபடியும் இல்லையா? என் பிள்ளைங்க தேடி என்னை அறிந்து கொள்வார்கள் என்று நான் விரும்புகிறேன். தட்டி தடவியாக என்ன கண்டுபிடிச்சிருக்கியா? கொள்வாங்களா? சொல்றேன், தட்டி தடவியாக என்ன கண்டுபிடிச்சது புரியுதா? நான் எங்கேயோ இல்லை, உன் பக்கத்துல தான் இருக்கிறேன். நீ கண்டுபிடிச்சாரு இனியும் வாழ்க்கையில கண்ணி இல்ல, சோகம் இல்ல, போராட்டம் இல்ல. நம்ம அப்படியே கேட்போம், அதெல்லாம் விடுங்க, ஒரு 2 லட்சம் ரூபாய் மட்டும் ரெடி பண்ணுங்க, 2 லட்சம் ரூபாய் போக இருக்கும் இல்லையா? அவ்வளவுதான் நம்ம புத்தி மாட்டிக்கணுமா? இப்படிதான் உலகம் சீரழித்து போது சாப்பிட நிறைய தப்பான வாசகங்களும் நம்ம இதை நோக்கி தான் வழிநடத்தி போறாங்க. எதை நோக்கி? சுகமளிக்கும், அற்புதம் நடக்கும் இல்லையா? நம்ம ஆளுகளுக்கு அது நடந்தா போதும், உண்மையான ஆசீர்வாதம் யாருக்குமே வேண்டாம். இப்போ அடுத்த கேள்வி, ஃபாதர் ஆண்டவரை அறிந்து கொள்வது எப்படி? ஃபாதர் ஆண்டவரை அறிந்து கொள்வது எப்படி? இது ரொம்ப அடிப்படையான கேள்வி இல்லையா? ஒரு ஃபார்முலா திருச்சியில போன 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்தோம், போன வாரம் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அது ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப எளிமையான ஃபார்முலா. ஃபார்முலாவோட பேர் 1 2 3 4. ஃபார்முலாவோட பேர் வந்து 1 2 3 4. இவங்க எல்கேஜி பசங்க கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கிறாரு. 1 2 சொல்லுடா, 1 2 3 அவ்வளோதான். இது தெரிஞ்சா போதும், இது தெரிஞ்சா போதுமா? பார்த்தா தெரிஞ்சா போதும். 1 யோவான் 2வது அதிகாரம் 3-4 வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 3-4 வசனம். நீங்க மறப்பீங்களா? வாழ்க்கையில என்னைக்குமே மறக்கூடாது இல்லையா? 1 யோவான் 2வது அதிகாரம் 3-4 வசனம். 1 2 3 4 இருக்காதுல்ல? 1 யோவான் 2வது அதிகாரம் 3-4 வசனம். அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். பார்த்தீங்களா? கவனிச்சீங்களா? எத்தனை பேர் கவனிச்சீங்க? கவனிக்காதவங்க ஒரு அழகே சொல்லுங்க. இது பயங்கரமான நீங்க பயங்கர தூக்கத்துல கை தூக்கிருக்கீங்கன்னு பார்த்தனால ஒரு அம்மா மாட்டிச்சா, ஒரு அம்மா மாட்டிச்சு. நான் நேரில் பார்த்தேன், அந்த மாதிரி தூக்கிட்டு அப்படி சுரிச்சு விட்டாங்க. நான் சொல்லியதுக்காக கை தூக்கினேன், அது லைட்டை சுரிச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க. ஆனாலும் உஷாராக இருக்கிறாங்க அவங்க. அதனால பாராட்டணும் இல்லையா? ரொம்ப சிம்பிள். இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க சொல்றேன், கவனிங்கள. அற்புதமான வசனம், நீங்க நாம எல்லாருமே மனப்பாடம் பண்ண வேண்டிய வசனம். வாசிக்கமா? அவருடைய கட்டளைகளை கவனிங்க, அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்று உறுதியாக
இல்லையா? ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சும்மா தெரியும்னா சொல்லாத. அடுத்த வசனம் வாசிக்க தொடர்ந்து. அவரை எனக்கு தெரியும் என்று சொல்லி அவர் எனக்கு தெரியும் என்று சொல்லிக் கொண்டு அவருடைய அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் கட்டளைகளை கடைபிடிக்காமல் பொய்யர், வாழ்பவர்கள் யாரு? பொய்யர், அவங்க கிறிஸ்டியன்ஸ் இல்ல, அவங்க பேர் என்ன தெரியுமா? லயர்ஸ். அவங்க கிறிஸ்தவர்கள் இல்ல, அவங்க பேரு பொய்யர்கள். இது நான் சொல்லல, எங்க போட்டுருக்கு? பைபிள் 1 யோவான் 2வது அதிகாரம் 3-4 வசனம். அப்ப இயேசுவை அறிந்து கொள்வதற்குடைய அங்கீகாரம் பைபிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, யாரெல்லாம் பைபிள் வசனத்தின்படி நடக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் இயேசுவை தெரியும். பைபிள் வசனத்தின்படி நடக்காதவர்கள் எனக்கு தெரியும்னு சொன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே இயேசுவை தெரியாது. அவங்க எல்லாரும் பொய்யர்கள். ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லுவாங்க, ஆனா வட்டிக்கு பணம் வருவாங்க. வட்டிக்கு பணம் கொடுக்கிறது சாதாரண பாவம். நிறைய பேருக்கு சொன்னாலும் புரிய மாட்டேன், சொன்னாலும் புரிய மாட்டேன். அதை பிசினஸா பண்றாங்க. கஷ்டப்படுறவங்க உங்ககிட்ட பணம் கேட்கிறாங்க, இருக்கப்பட்ட நீ பணம் கொடுக்குற, அசலை கொடுத்து அசலை வாங்கிக்க. புரியுதா? வட்டி வாங்காதீங்க, அது நல்லது இல்லை. நம்ம ஓப்பனாவே சொல்றோம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்க இயேசுவை தெரியும்னு சொல்லுவாங்க, வட்டிக்கு பணம் கொடுவாங்க. இயேசுவை தெரியும்னு சொல்லுவாங்க, ஜாதி பார்ப்பாங்க. ஜாதி பார்ப்பாங்க. நாம இந்த ஜாதி, அவங்க அந்த ஜாதி பேசுவாங்க. அவங்க கிட்ட எப்படி இயேசு இருப்பாரு? எப்படி இருப்பாரு? ஏன் அது உரைக்கவே மாட்டேங்குது? நம்ம இதை பார்க்கிறோமே, இது சாதாரண பாவமாச்சு. அப்படி செஞ்சா ஆண்டவர் என் கூட இருக்க மாட்டாரு. ஆனா சர்ச்சுக்கு வராங்க, ஜெபம் பண்றாங்க, திருப்பி அட்டன் பண்றாங்க, ஆனா ஜாதி பார்க்குற குடும்பமா இருப்பாங்க. இல்லையா? எப்படி கிறிஸ்டியனா இருக்க முடியும்? அந்த புத்தகையில பார்த்தீங்களா, என் ஊர்ல எல்லாரும் பார்க்கறாங்க, ஒருத்தனும் கிறிஸ்டியன் கிடையாது. அது எல்லாம் ஊரை ஏமாத்துறது. இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு சாதி கிடையாது. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பீங்க இல்லையா? தாலி கட்டும் போது ஃபாதர் இந்த பிரசங்கத்தை கொஞ்சம் கட் பண்ணீங்கன்னா அந்த டைம்ல தாலி கட்டிடுவாங்க. ஃபாதர் டைம்ல தாலி கட்டி அப்படியே அப்படியே ரெண்டா அந்த உலகத்தை கிழிச்சுக்கிறது. இல்லையா? எல்லாம் டைம்ல தாலி கட்டினா ஆட்சியும் சாவு டெய்லியும் இல்ல. கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாது இது. இந்த அறிவு கூட பேசிக் அறிவு கூட நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. நமக்கு பேசிக் அறிவு இருக்கு. நமக்கு எப்படிங்க பொருந்தும்? நல்ல நேரம் கெட்ட நேரம் நமக்கு எப்படிங்க பொருந்தும்? எப்படி அந்த நேரத்தில் பிளஸிங் வைக்கிறீங்க வீட்டுக்கு? அது எப்படி உங்களுக்கு பிளஸிங் ஆகும்? பாத்தீங்களா? இயேசுவை எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க, ஆனா இயேசுவுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடுவாங்க. இல்லையா? இயேசு எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க, கையில பைபிளோட தான் சுத்தம். இல்லையா? அந்த ஆள் கையில பைபிள் எப்பவுமே வச்சிருப்பாரு, எப்பவுமே ஜெபம் பண்ணுவாரு. ஆனா சர்ச்சில் சண்டை வரதுக்கு முதல் காரணமே அவர்தான். ஆனா கையில எப்படி சுத்துவாரு? பைபிளோட தான் சுத்துவாரு. பார்த்தீங்களா? அந்த அம்மாவால தான் அங்கே சண்டையே. ஆனா அந்த அம்மா 4 ஜெபமா சொல்லுவாங்க. ஃபாதர் என்னால் 4 ஜெபமா சொல்லுவாங்க, 8 பேரும் இருப்பார். நான் 4 ஜெபமா டெய்லி சொல்லிடுறேன். அவன் முடிஞ்சது மட்டும் பிடிக்க மாட்டேன். நீ 4 ஜெபமா இல்லை 40 ஜெபமா சொன்னாலும் உனக்கு விமோசனமே கிடைக்கும். இல்லையா? ஆண்டவர் மன்னிக்க சொல்லிட்டு அவ்வளவு மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். அவன் மூச்சுறான், மன்னிக்கவே கடவுளை தெரியும்னு சொல்லுவாங்க. இல்லையா? எல்லா தீமையான காரியங்களையும் செய்வாங்க. கெட்ட வார்த்தை பேசுவாங்க, சாராயம் குடிப்பாங்க. ஆனா நாங்க கிறிஸ்டியன் சொல்லுவாங்க. அப்ப பைபிள் சொல்லுது, இல்ல எனக்கு தெரியும்னு சொல்றவனுக்கு எல்லாம் என்ன தெரியாது, அவன் பொய்யன். இல்லையா? உண்மையிலேயே யாருக்கு இயேசுவை தெரியும்? யாரெல்லாம் இயேசுவின் கட்டளைகளை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இயேசுவை தெரியும் என்று உறுதியாக தெரியும். அது வரைக்கும் தெரியாது. எத்தனாயிரம் வெற்றி கட்டணும்
புரியுதா? நான் நற்செய்தி அறிவிக்கிறதுனாலே பரலோகத்துக்கு போக மாட்டேன். நான் அறிவிக்கிற நற்செய்தியை கடைபிடிச்சாதான் நானும் பரலோகத்துக்கு போவேன். உங்களுக்கு ஒரு அளவுகோல், எனக்கு ஒரு அளவுகோல் இல்லை. ஆண்டவர் இல்லையா, பணிதான் வேற, குருத்துவ பணி வேற, குடும்ப பணி வேற. இது ரெண்டுமே இயேசு ஏற்படுத்தின பணி இல்லையா? பணி வேற. ஆனா சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு அளவுகோல் ஒன்னே தான். என்ன வசனம்? யோவான் 8:31. சீக்கிரம் யோவான் 8:31. இன்னைக்குள்ள எடுத்துருங்க எப்படியாவது. யோவான காணோம், தேடணும். இயேசு மாதிரி அவரு குறைஞ்சிட்டாரு. இயேசு தம்மை நம்பியவர்களை நோக்கி, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு சொல்ல, ஆகவே நமக்கு பொருந்தும். நம்பியவர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள். போதுமா? என் வார்த்தையை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால், தியான டைம்ல மட்டும் அப்படியே பக்தி மான் மாதிரி ஆயிடுது. தியான டைம்ல சர்ச் நேரத்தில் மட்டும் பிரேயர் பண்ணுறது மட்டும் எப்படி மாறிடுவாங்க? பக்தி மான் ஆயிடுவாங்க. ஸ்தோத்திரமானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமானவரே, அவங்க கடாச்சி அவங்க ஸ்தோத்திரமானவரே, பண்றது ஜெபம், நடுவில் வெறுப்பு, ஆழ்வுணர்ச்சி, சண்டை. இது பேர் ஜெபமா? நான் வீடியோ பார்த்தேன், செம காமெடி வீடியோ. திடீர்னு பார்த்தோம் யூடியூப்ல இருந்துச்சு, ஷார்ட்ஸ். என்ன இருந்துச்சு? ஒரு அம்மா ஜெபம் பண்றாங்க, கையில பைபிள் வச்சுட்டு ஜெபம் பண்றாங்க. அந்த கேட்டு மூடிட்டு வெளியில நிற்கிறான், கடைக்காரங்க கடன் மட்டும் வெளியிக்கிறான், நல்லா கடன் வாங்கியிருக்கு. ஆனாலும் உள்ள கையில பைபிள் வச்சு ஜெபம் பண்றாங்க. எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணாங்க? ஆண்டவரே, கண்ணன் பொண்டாட்டி நாசமாய் போக வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, கண்ணன் பொண்டாட்டி நாசம். அதுல நடுவில் வேற நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஜெபம் பண்றாமா, கையில பைபிள் வச்சுக்கிட்டு கண்ணன் பொண்டாட்டி நாசமாய் போகணும்னு ஜெபம் பண்றாங்க. இது ஆண்டவருக்கு பிரியமான ஜெபமா? பாத்தீங்களா? அப்ப எது ஆண்டவருக்கு உகந்த ஜெபம் கூட தெரியலையே. அதனாலதான் சொல்றேன், அப்படியே பக்திமான மாதிரி நினைக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட நினைக்க முடியாது. ஆண்டவருடைய வசனத்தை கடைபிடிக்காமல் ஒருவர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அதனாலதான் மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள வராம எங்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நினைக்கிறாங்களோ அங்க எல்லாம் வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு எது கஷ்டமா இருக்கு? வசனத்தை கடைபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. அதனால அங்க போனா உடனடியா சொல்ல கிடைச்சுதான். அதனால அங்க போயிடலாம், வேன் வச்சு போதுங்க. புரியுதா? காவி ட்ரெஸ் போட்டு நடந்து போயிடு. அவ்வளவு எத்தனை கிலோமீட்டர்னாலும் காவி ட்ரெஸ் போட்டு நடந்து போயிடுறாங்க. ஏன்னா அங்க போனா உடனே நடந்துருவான். தேவமாதா அவ்வளவு இழிச்சவாய் இல்லை உங்களுக்குலாம். தேவமாதா அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, எப்பா உங்க வீட்டுல சந்தோஷம் இல்லையா? உங்க வீட்டுல வசதி இல்லையா? உங்க வீட்டுல நிம்மதியே இல்லையா? ரசம் இல்லையா? அதெல்லாம் நான் சொல்றேன். உங்க வீட்டுல நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, வருமானம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல, சமாதானம் இல்ல, இல்லையா? ஆண்டவர் இல்ல, ஏதோ இல்லையா? வேணும்னா அவர் சொல்வதை செய்யுங்கள். கேட்க முடியுங்களா? அன்னை மரியாதை அவர் சொல்வதை செய்யுங்கள். போதுமா? இல்லம்மா, நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி டெய்லி நடந்து வந்துடுவோமா அவங்க கோயிலுக்கு, நீங்களே செஞ்சிருக்கம்மா, அவர் வேணாமா, அவர் கண்டதெல்லாம் செய்ய சொல்றாருமா. இல்லையா? அம்மா சொல்லிட்டாங்க, மகனே மகளே, அவர் சொல்வதை செய்யுங்கள். அவ்வளவுதான். இயேசு சொல்றதை செஞ்சா மட்டும்தான் உங்க வீட்டில் இருக்கிற வறுமை அகலும், கஷ்டம் அகலும், பிரச்சனை அகலும், சாபம் அகலும், பிசாசு அகலும். அவர் சொல்வதை செய்வதில்லை என்றால் போன மாதிரி தெரியும். எது? பிசாசு குடும்பத்தை விட்டு
போன மாதிரி தெரியும். ஆனா என்ன பண்ணுவான் தெரியுமா? போய் 7 பேர் கூப்பிட்டு வருவான். ஒரு பேர் தான் முன்னாடி இருக்கும். போய் எத்தனை கூப்பிட்டு வருவான்? 7 கூப்பிட்டு வருவான். ஒரு பிரச்சனை தான் இருந்த மாதிரி இருக்கும். எத்தனை பிரச்சனை வீட்டுக்கு வரும்? 7 பிரச்சனை வரும். இப்போ புரியுதா? ஆமா அது ஏன்னா அவருடைய வசனத்தை கடைபிடிக்கல. நான் இம்மீடியட் சொல்யூஷனுக்காக ஓடுறேன் அங்கேயும் இங்கேயும். அப்ப அந்த இம்மீடியட் சொல்யூஷன் கிடையாது. இதெல்லாம் நான் போராடலாம் மக்களுக்கு சொல்றேன். பிரியமானவர்களே, டோன்ட் கோ டு ஃபாஸ்ட் ஃபுட். இல்ல போய் தின்னு தொலையாத. அது உடனே ரெடியா இருக்கும் இல்லையா? பின் விளைவுகள் ஜாஸ்தியா இருக்கும். புரியுதா? என்ன ஜாஸ்தியா இருக்கும்? பின் விளைவுகள் ஜாஸ்தியா இருக்கும். போய் சாப்பிடாத. பழைய எண்ணெய் இல்லையா? மூக்கு சிந்தின கையால தான் மசாலாவே போடுறாரு. மசாலா எங்க போடுவாரு? மூக்கு சிந்தின கையில தான் போடுவாரு இல்லையா? அப்படி சொல்ற கையில தான் மசாலா உப்பு தான் போடுவாரு. ஃபாஸ்ட் ஃபுட் வேண்டாம். நிறைய நேரம் உடனடி சொல்யூஷன். ஆண்டவரே அங்க போனா இது நடக்கும், இங்க போனா இது நடக்கும். ஆண்டவர் மகனே மகளே, என் வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் மட்டுமே உங்களுக்கு என் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கடவுளை அறிந்து கொள்வது எவ்வளவு முக்கியம்னா, இறை வார்த்தையை தெரிஞ்சவருக்கு அந்த இறை வார்த்தையின்படி யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஆமென். சரியா? முதல்ல இறை வார்த்தை தெரிஞ்சுக்கணும், அந்த இறை வார்த்தையின்படி வாழணும். இது 2 தானே. இப்போ அதை பத்தி தான் பேச போறேன். எந்திரிச்சு ஒரு பாட்டு பாடிடுவேன் எல்லாம். இப்பவே போவாதீங்க, பிரேக் டைம் இல்ல. பிரேக் எப்போ? 11 மணி. எல்லாம் அது ரொம்ப கஷ்டப்படுறதா போங்க. மற்ற எல்லாரும் தயவு செய்து இருக்கு. ஓகேவா? என்ன பாட போறீங்க? ரத்த போட்டிகள் போறீங்களா? பாடுவோம். ஓகே. எல்லாம் நல்ல கைகளை தட்டி உற்சாகம். ஆதர் கேட்ட நான் சொன்ன உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடுங்க. ஆதர் சொல்லிட்டேன். யா பிசாசு செய்கிற வேலை பண்ண முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே. Thank you.
அன்பானவர்களே, நான் சொன்ன வார்த்தை தான் விடுதலை தரும். இல்லைங்களா? ஞாபகம் இருக்கா? வார்த்தை தான் விடுதலை தரும். வேற எதுவும் விடுதலை தராது. வேற எதனாலையும் நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்காது. டெம்பரரி சொல்யூஷன் கிடைக்கலாம், அது உங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷனா மாறாது. நான் சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கை வலி சரியாயிடுச்சு, தலைவலி சரியாயிடுச்சு, வயிற்று வலி சரியாயிடுச்சு சொல்லலாம். ஆனா என்னவா மாறாது? பெர்மனன்ட் சொல்யூஷனாக மாறாது. ஏன் மாறாது? இறை வார்த்தை தான் ஒருவருக்கு நிரந்தர தீர்வு தரும். அல்லேலூயா. பிறகு மட்டும் கையில் இல்லை, மறுபடியும் கையை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமா? அல்லேலூயா எபிரேய சொல். அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு பிரைஸ் தி லார்ட், அவ்வளவுதான். அதனுடைய தமிழ் சொல் ஆண்டவரே உம்மை புகழ்கிறோம், ஆண்டவரே உம்மை, அவ்வளவுதான். அதுதான் அல்லேலூயா. அது திரும்ப திரும்ப சொல்றது தப்பு கிடையாது இல்லையா? சரி, அடுத்தது. அப்ப ஆண்டவர் எப்ப ஆசீர்வாதம் கொடுப்பார்? இறைவார்த்தையை தெரிஞ்சுக்கோ மகனே மகளே. இறைவசனத்தை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லையா? ஒருத்தங்க பசி பண்ணாங்க, நான் அவங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன் இல்லையா? அவங்க போறாங்க, ஒரு பிரியாணி கிடைக்குது, சாப்பிட்றாங்க வச்சுக்கோங்க. 100 ரூபாய்க்கு எங்கப்பா பிரியாணி ஜாஸ்தி ஆயிடுச்சு, பரவாயில்ல 100 ரூபாய் கொடுக்குறோம், அவங்க சாப்பிட்றாங்க. அந்த நேரம் பசி அவங்களுக்கு போயிடுச்சு. இதுதான் டெம்பரரி சொல்யூஷன். இந்த கை சரியாவது, கண் வலி சரியாவது, கால் வலி சரியாவது இல்லையா? இப்போ எங்க ஒருத்தர் வராங்க, அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து இருக்க இடமும் நம்ம கொடுத்து நிரந்தரமா சம்பளம் வரதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா என்ன ஆகும்? அவங்க இனிமேல் பிச்சை எடுக்க போக வேண்டாம். அவங்களுக்கு இனிமேல் டெம்பரரி சொல்யூஷன் இல்லை, பெர்மனன்ட் சொல்யூஷன். அவங்க உழைப்பினால சம்பாதிச்சு அவங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய, அதுதான் இறைவார்த்தை. அதுதான் இறைவார்த்தை. இறைவார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் காத்திருக்கு இல்லையா? சும்மா சர்ச்சுக்கு கோயிலுக்கு அங்க ஓடிட்டு இருந்தீங்கன்னா அது டெம்பரரி சொல்யூஷன். பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்கும். அந்த மாதிரி ஆளுங்க கிடைக்காது. அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க கடைசி வரைக்கும். அவங்க வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் அவங்க கிடைக்காது. நீங்களே உங்களை ஆய்வு செஞ்சு பாருங்க. சரி, பாருங்க, ஏன் இறைவார்த்தை அவ்வளவு முக்கியம்? ஏன் அவ்வளவு முக்கியம் சொல்லலாம்? தொடக்க நூல் 1:1 தொடக்க மணிக்கும் யோவான் 1:1 தொடக்கம் யோவான் 1:1 தொடக்கத்தில் என்ன இருந்தது? வாக்கு இருந்தது. தொடக்கத்தில் என்ன இருந்தது? இறை வார்த்தை இருந்தது இல்லையா? தொடக்கத்திலே வார்த்தை, அதுதான் வாக்கு போட்டுக்கிறாங்க. தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது. கரெக்டா? தொடக்கத்தில் 1:1 தொடக்கத்தில் 1:1 சீக்கிரம் டைம் இல்ல. ஓகே, வானத்தின் மீது இருள் பரவி இருந்தது. ஓகே, நீர் திரளிலே கடவுளின் ஆவி அசைந்தாடிக் கொண்டிருந்தது. ஆண்டவருடைய ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார். அப்புறம் அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக, ஒரு வார்த்தை சொல்ல ஒளி தோன்றியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்னேன் இல்லையா, அவரால் தான் படைக்கப்பட்டோம், அவர் வழியாய் படைக்கப்பட்டோம், அவருக்காக படைக்கப்பட்டோம். அவரால், அவர் வழியாக, அவருக்காக, யாரால? வார்த்தையால் தான் படைக்கப்பட்டோம். அவர் ஒரு வார்த்தை சொல்ல ஒளி உண்டானது. அப்ப தொடக்கத்தில் என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. யோவான் 1:1 அப்படி யோவான் 1:1 தொடக்கத்தில் வார்த்தை இருந்தது. வார்த்தை இருந்தது. வார்த்தை கடவுளோடு இருந்தது. அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது. வார்த்தை கடவுளாயும் இருந்தது. அந்த வார்த்தை தான் கடவுள். இப்ப ஏன் சொன்னேன்? பிரியமானவர்களே, இறைவார்த்தை தான் உங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன், நிரந்தர தீர்வு தரும். ஏன் சொன்னேன்? ஏன்னா வார்த்தை தான் கடவுள். கேட்கறது பண்ணிங்களா?
விட்டு போ, நாங்க எத்தனை ஞாபகம் பார்த்துக்கிறோம், நாங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்போம், போயா அப்படின்னு சொல்லிட்டு போனா போவோம், பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமான வசனம் இல்லையா? இதெல்லாம் சீக்ரெட்ஸ், இதெல்லாம் சீக்ரெட்ஸ். சீக்ரெட்ஸ் விட்டீங்கன்னா ஆண்டவரை பிடிக்க முடியாது இல்லையா? அந்த வசனம் பார்த்தீங்கன்னா அந்த பாதையில் வந்தாதான் அவரை அடைய முடியும். அதனால தான் இயேசு சொல்றாரு, நானே வழி. இயேசு என்ன சொன்னாரு? நானே வழி இல்லையா? இப்ப இயேசு யாரு? இயேசு தான் வார்த்தை. அப்ப வார்த்தை தான் வழி. ஹல்லேலூயா. புரியுதா? வார்த்தை தான் வழி. அது வழியா வந்தாலும் முடிக்க முடியும். நீங்க வார்த்தையை மறந்துட்டீங்க அப்படின்னா ஆண்டவரை போய் சேர முடியாது, வேற யாரையும் போய் சேர்ந்துருவோம். ஒருத்தன் ஆண்டவர் வேஷம் போட்டு நிற்பான், யார இல்லையா? வார்த்தையை ஒழுங்கா முடிக்காதவங்க யார்கிட்ட போய் மாட்டிக்குவாங்க? பிசாசு கிட்ட போய் மாட்டிக்கிட்டு சொல்லுவாங்க, நான் இயேசு கிட்ட வந்துட்டேன். ஆனா அவன் இயேசு வேஷம் போட்டுருக்கிறான், அவன் இயேசு வேஷம் போட்டுருக்கிறான். நிறைய நேரம் வந்து சீடர்கள் என்ன பண்ணுவாங்க? படங்கள் இருப்பாங்க, இயேசு தண்ணி மேல நடந்து வருவார். இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நம்ம சீடர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இதோ பேய். நடந்தது யாரு? இயேசு. இயேசு என்ன சொல்லிட்டாங்க? பேய். அதனாலதான் பல பேர் பேய இயேசுன்றாங்க, இயேசுவ பேய். அப்ப சரியான வார்த்தை வழியா போனாதான் யார்கிட்ட போக முடியும்? ஒரிஜினல் இயேசு கிட்ட போக முடியும், உண்மையான இயேசு கிட்ட போக முடியும் இல்லையா? வார்த்தை வழியா போனா டூப்ளிகேட் இயேசு கிட்ட மாட்டிக்குவீங்க. நான் கடைசியா சொல்லிக்கிறேன், பைபிள் வசனம் இருக்கு, ஒரிஜினல் இயேசு டூப்ளிகேட் இயேசு வசனம் இருக்கு பைபிள். கேட்க மாட்டீங்களா? அதனாலதான் வழி ரொம்ப முக்கியம். அப்ப இயேசு தான் வார்த்தை இல்லையா? யோவான் 1:14, யோவான் 1:14, வார்த்தை மனிதரானார். புரியுதுங்களா? கிறிஸ்துமஸ்காக நம்ம ஏன் தயாரிக்க முடியும்? வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அப்ப வார்த்தை தான் இயேசுவா இந்த உலகத்துக்குள்ள வந்தார் இல்லையா? அப்ப வார்த்தையை புரிந்து கொள்ளாதவர்கள், வார்த்தையை அறிந்து கொள்ளாதவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது, இயேசுவை புரிந்து கொள்ள முடியாது, இயேசுவை தன் குடும்பத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுக்கு கிறிஸ்துமஸ் கிடையாது. அவங்களுக்கு என்ன கிடையாது? அப்ப அவங்க கொண்டாடுறதுக்கு பேர் சாத்தானஸ். அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? அதுக்கு பேர் என்ன? சாத்தானஸ். அவங்க எப்படி வாழ்த்து சொல்லணும்? ஹாப்பி சாத்தானஸ் இல்லையா? கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது, சாத்தானஸ் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா உள்ள யாரும் வரல, இயேசு வரலையே. இயேசு வந்தாலும் அது கிறிஸ்துமஸ். இயேசு வராத வரைக்கும் அங்க யாரும் இருப்பா? சாத்தான் தான் இருப்பான். அதனால சாத்தானஸ் இல்லையா? ஹாப்பி சேட்டனஸ் இல்லையா? சந்தோஷமா கொண்டாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாத்தானஸ் கொண்டாட போறோமா? கிறிஸ்துமஸ் கொண்டாட போறோமா? மாய்க்கிறான் சொல்லியா? உள்ள வேலை செய்யறான் பிசாசு, உள்ள வேலை செய்யறான் பிசாசு, வேலை செய்யறான். உள்ள இருக்கிறான் போல இருக்க போக சாத்தானஸா கிறிஸ்துமஸா? அவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் எங்க வரைக்கும் போயிடலாம், மனசாட்சி யாருக்கு தெரியும்? ஆண்டவர் மட்டும் தெரியும். ஓகே, அப்ப வார்த்தை மனிதரானால் நம்மளே புரிகிறார். அதனாலதான் சொன்னேன், பிரியமானவர்களே, வார்த்தை தான் பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லையா? அடுத்து வார்த்தை என்னதான் செய்யும்? வார்த்தை என்னதான் செய்யும்? திருப்பாடல் 107:20, திருப்பாடல் 107:20, திருப்பாடல் 107:20, தம் வார்த்தையை அவர் அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார், அழிவினின்று அவர்களை விடுவித்தார். கைத்தட்டியாளர் நன்றி சொல்லு. வார்த்தை எனக்குள் வந்தால்தான், வார்த்தை என் குடும்பத்துக்குள்ள வந்தால்தான் அந்த குடும்பத்துக்கு சுகம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். புரியுதுங்களா? வார்த்தை வந்தால்தான் நம்ம எதுலெல்லாம் மாட்டிருக்கிறோம், அழிவுல மாட்டிருக்கிறோம், கஷ்டத்துல மாட்டிருக்கிறோம், கடற்கரையில மாட்டிருக்கிறோம், சாபத்துல மாட்டிருக்கிறோம், வேதனையில மாட்டிருக்கிறோம், ஆண்டவர் வரு என்னை அழிவிலிருந்து விடுவிப்பார். வார்த்தை தான் என் குடும்பத்துக்கு குணம் சுகம் கொடுக்கும், வார்த்தை தான் என்னை மீட்டெடுக்கும்.
நானும் நீங்களும் சேர்ந்து ஆண்டவரை தேடி மீட்பை பெறணும். நான் சொல்றேன் இல்லையா, நற்செய்தி அறிவிக்கிறதுனாலே அன்புமணி ஃபாதர் சொல்றதுக்கு போக மாட்டார், சான்ஸே இல்லை இல்லையா. நானும் வசனத்தை ஃபாலோ பண்ணாதான் எனக்கும் பரலோகத்தில் டிக்கெட் இருக்கு. இல்ல நம்ம 2 பேரும் வெளியில நின்று வெளியில ரெட்டி கட்டி முடிக்க வேண்டாம். நம்ம உள்ளே விட மாட்டாங்க இல்லையா. நம்ம வேற 2 இடம் மாட்டி விட்டுருவாங்க இல்லையா. ஒரு நரகம் நம்ம உத்தரிக்க சொல்றோம். அதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கேன், நான் சொல்றேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழணும்னா வார்த்தை, அந்த வார்த்தை தான் எனக்கு சுகம் கொடுக்கும், அந்த வார்த்தை தான் என்னை மீட்டெடுக்கும். நம்பர் 1. நம்பர் 2, யோவான் 6:63. யோவான் 6:63. சீக்கிரம். யோவான் 6:63. வாழ்வு தூயாவியே ஊதி அன்பு, அதாவது இந்த உடல் ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வுதல் ஆவியை கொடுக்கின்றன சொல்றான். அபிஷேகத்தின் ஆராதனை, அந்த ஆராதனைக்கு போயிட்டா ஆவியவர் வந்துடுவார். பாவரிக்கை செய்ய வேணாம், ஒழுக்கமா வாழ வேணாம், வசனத்தை கடைபிடிக்க வேணாம், அந்த ஆராதனைக்கு போயிட்டா அவங்க அபிஷேகம் வச்சிருப்பாங்க. அப்பதான் ஓடுது கொடுக்கலாம். அபிஷேக ஆராதனை, அபிஷேக ஆராதனை. எல்லா ஆராதனையும் அபிஷேகம் தானே, எல்லா திருப்பலியும் அபிஷேகம் தானே இல்லையா. அப்ப உண்மையிலேயே ஆண்டவருடைய அபிஷேகம் வேணும்னா என்ன போட்டுருக்கோம் பைபிள்ல, என் வார்த்தை தான் உனக்கு ஆவியானவரை தரும். போதுமா? யாரும் மனுஷன் தர முடியாது, யாரும் மனுஷன் தர முடியாது. இப்பெல்லாம் ஒரு தப்பான வழிநடத்தல் வந்து சொல்றான் பாருங்க. நம்ம வந்து ஆவியினால நிரம்பி ஜெபம் பண்ணணும். நம்ம ஆவியினால நிரம்பி ஜெபம் பண்ணணும். இதுக்கு லார்ட் லவர்ஸ் யூடியூப் ஆவியானவர் வருவார் இல்லையா. ஆவியானவர் எப்போ வருவாரு? நீ இறை வார்த்தையின்படி வாழ்ந்தாதான் ஆவியானவர் வருவார். சும்மா போய் மைக் கையில் எடுத்துட்டு ஆவியானவர் நிரம்பிலாம் ஜெபம் பண்ண முடியாது இல்லையா. சும்மா சொல்றது எப்போ அது ஒரு வார்த்தை மாதிரியும் ஆவியினால நிரம்பி ஜெபம் பண்ணுறது. ஏன்னா அவங்க வேற மீன் பண்றாங்க, அந்நிய பாஷையை மீன் பண்றாங்க இல்லையா. பைபிள் அப்படி போடவே இல்லை. தப்பான போதனை மக்கள் எல்லாம் குழம்பி இன்னும் நல்ல கெட்டு தல்லையா போதனை நீங்க நிறைய பெருகிடுச்சு. கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே பெருகிடுச்சு. நம்ம ஜனங்களுக்கெல்லாம் இமீடியட் சொல்யூஷன் தானே, பர்மனன்ட் சொல்யூஷன்லாம் தேவையில்லையே. எல்லாரும் பேச முடியுமா? பேசுறது ஒரு உண்மையா? அது ஆண்டவர் தான் கொடுக்குறாரா இல்லையா. தப்பானவங்க கொடுப்பானே இல்லையா. அந்த பாஸ்டர் பேசுறாரு, இந்த பாஸ்டர் பேசுறாரு, நீயும் பேசுறாரு. இதுல யார் எது உண்மை? அது எல்லாம் உண்மையா? எது உண்மையான திருச்சபை, எது உண்மையான ஆவி? பார்த்தீங்களா குழப்பம் வருதா? அதனாலதான் பைபிள் தெளிவா சொல்லுது, வாழ்வு தருவது தூய ஆவியே இந்த உடல் எதற்கும். இதுதான் ஃபுல் மேக்கப். எதுக்கு? இந்த உணவாத ஒரு உடல் இருக்குல்ல, அதுக்குதான் ஃபுல் மேக்கப். தலை வர்றதுக்கே 3/4 மணி நேரம். எதற்கும் உதவாது. என்னமா just a touch up only பண்ணாங்க. A lighter cream போட்டு, lighter powder போட்டு, lighter eye cream or lighter eyeliner, lighter lip liner, இதோ உங்களுக்கு எப்படியே தெரியும். எல்லாம் சொல்லிதான் இல்லையா. லைட்டர் போட்டு வந்திருக்காரு. ஊருடல் எதற்கும். சத்தமா சொல்ல பார்ப்போம். நம்ம பையன் ஹேர் ஸ்டைல் தான் கவனம் செலுத்துறோம். என் காலேஜில் இருக்கணும்னா வயிறு எரியுது, உட்காந்து கேட்கறாங்க இல்லையா. வயிறு எரியுது இல்லை. காலேஜுக்குள்ள வரும்போது அப்படியே கூட அப்படி தலையில் கொத்த மாதிரியே இருக்கும் இல்லையா. அதை வேற இந்த பொண்ணு வேற பார்த்து ரசிக்கிறது. ஏய் அவன் ரொம்ப அழகாக கண்டி, இதோட டேஸ்ட் எவ்வளோ மட்டமா இருக்கும். இதுதான் பாக்குறாங்க எல்லாம் கூட மாதிரி தலையே வாங்க, தலையே வாரது இல்லை. அது ஸ்டைல் தலை வாரதுதான் அப்போ இல்லை. தலையே வாராம அப்படி கலைச்சு விட்டு அது அப்படியே வளர்ந்து 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 அது உள்ள கை விட்டா 2 குழி முட்டை வரும். நம்ம நீ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம தலைவர் கை விட்டீங்கன்னா முட்டை கிடைக்கும். நீங்க முட்டை கடையில போய் வாங்க வேண்டாம் இல்லையா. நம்ம
வெளில கூட்டு போயிட்டு தலைமுல கையை விட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஆப்ரேட்டுக்கு ஒரு முட்டை கிடைக்கும். இல்லை, எவ்வளவு அறிவில்லாத மக்களா நம்ம மாறி போயிட்டு சொல்றாங்க. இந்த உடல் எதற்கும் சத்தமா சொல்லுங்க. இதுல ட்ரெஸ்ஸிங் வேற, பேண்ட் போடுறோம். இங்க போயிடுச்சுடா பேண்ட், இப்போ இங்க போயிடுச்சு. அப்படியே ஏழு வருஷம் ஒரு இன்ச்சு மேல ஏழு, கீழே இருந்தா மேல போகுது பார்த்தா மேல இருந்து கீழே இருந்து ஃபர்ஸ்ட் இடுக்க போட்டாங்கல்ல, நம்மள எடுத்துதான் போட்டாங்க. இப்ப அங்க போறது இல்லை இல்லையா? எங்க போறது நம்ம என்ன வாயால சொல்ல முடியாது இல்லையா? அங்க போறோம், இப்போ பெல்ட்டே அங்கதான் போறோம். மேல இருந்து கீழே இறங்குனா கீழே இருந்து மேல போகுது. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு எங்க போய் நிற்கும்? ஐ டோன்ட் நோ மை லார்ட், எனக்கு தெரியல. இதை அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபேஷன் வேற சொல்றாங்க. வாலிப வயசு நமக்குலாம் தெரியாது, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவங்க எல்லாம் எந்த வயசுல இருக்கிறாங்க? வாலிப வயசு இல்லையா? மென்டல் கூட்டத்தை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த உடல் எதற்கும் உதவாது. போதுமா? இந்த உடல் எதற்கும். அந்த காலத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பேண்ட் கிழிஞ்ச தையல் போடுவோம் இல்லைங்களா? பெரியவங்க அம்மா வேலை மாட்டேன் ஜென்சி அப்படின்னா எல்லாம் உட்காந்து பெரிய நம்மளாம் பேண்ட் கிழிஞ்ச தையல் போடுவோம்ல. இவன் கடையில போய் கிழிஞ்ச பேண்ட் தான் வாங்குறான். இவன் மென்டலா இல்லைங்களா? நீங்க சொல்லுங்க. அதுவும் ஒரு இடத்துல இல்லை, இங்க கிழிஞ்சிருக்கணும், இங்க கிழிஞ்சிருக்கணும். அவன் சொல்றான் சென்னை வந்து சம்மர்ல குளுமையா இருப்பாரு, காத்தோட்டமா இருக்கும் இல்லையா? அதனால கிழிஞ்ச பேண்டே வாங்குறது நேரம். இவங்களுக்குலாம் என்ன தெரியாதுதான் பைபிள் வசனம். இந்த உடல் எதற்கும் இந்த கருவுக்கு தான் அவங்க செலவு இல்லையா? அதுவும் கல்யாணம் அன்னைக்கு பார்க்கணும். பங்கு தந்தைகளுடைய குடும்பம் அவங்களுக்கு தெரியாது. நான் வந்து கல்யாணம் அன்னைக்கு பூசை வைக்கும் போது பொண்ணை பார்த்தா அது எந்த பங்கு பொண்ணு மாதிரியே இருக்காது. ஐயோ இந்த பொண்ணு எங்க பொண்ணு சாப்பிட பொண்ணுலையே யாருக்கும் கல்யாணம் எதுவும் பயம். அப்புறமா உப்பு ஜூம்லாம் வச்சு லென்ஸ்ல பார்த்தாதான் தெரியும் அது நம்ம பங்கு பொண்ணு. ஏன்னா அவ்வளோ மேக்கப்ல வருவாங்க, ஃபுல் மேக்கப்ல வருவாங்க இல்லையா? ஒரு காலத்துல பொண்ணு தான் மேக்கப் பண்ணுச்சு, இப்போ பையன் தான் லேட்டாகவே வரான். இப்போ பையனும் உட்கார்ந்தான் போயிட்டு பியூட்டி பார்லர்ல. ஆக்சுவலி இந்த தலைவர் ஒரு ஜெல் கொஞ்சம் போட்டு உள்ளம்படி மாதிரி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். எங்க பங்கு பார்த்து தலையில ஆசீர்வாதம் பண்ண கை வைப்பாரு, கை கட்டி அவனை அப்படிதான் பழிவாங்க போறேன் இல்லையா? அதனால தலையில ஜெல்லு போட்டு உள்ளம்பன்றி மாதிரி தான் வரான். அந்த காடி வேற அப்படி கோர் போட்ட மாதிரி ஒரு காடி வேற வச்சிருக்காங்க. ஸ்கேல் வச்சு போறாங்க பியூட்டி பார்லர்ல, ஸ்கேல் வச்சு கோடு போட்டு தான் வாங்கிட்டு மாட்டேன். இதெல்லாம் பண்ணி விடுறாங்க. இந்த உடல் எதற்கும் சொல்லுங்க, இந்த உடல் எதற்கும் இல்லையா? நான் கூறிய வார்த்தைகளே உங்களுக்கு வாழ்வுதல் ஆவியை. அப்ப எங்கேயோ அபிஷேகம் கிடைக்காது. இறை வசனத்தை வாசிச்சு, இறை வசனத்தை ஜெபிச்சு, இறை வசனத்தை பின்பற்றி, இறை வசனத்தின்படி வாழ்ந்தால் மட்டுமே என்ன கிடைக்கும்? அபிஷேகம் கிடைக்கும். சும்மா ஒரு இடத்துக்கு போனா அபிஷேகம் கிடைக்குதுன்னு யாராவது சொன்னா ஒண்ணு அவங்க போய் சொல்றாங்க, நீங்க அங்க போய் ஓடுனீங்கன்னா நீங்களும் உங்களை ஏமாத்திக்கிறீங்க. இறை வார்த்தை தான் நமக்கு என்ன கொடுக்கும்? அபிஷேகம். இது ஒரு வசனம். யோவான் 12:48. யோவான் 12:48. எல்லாம் மனப்பாடமா வருது பாப்பா, எல்லா வசனமும் மனப்பாடமா வருது இல்ல? நல்லது, மனப்பாடம் பண்ணிக்கணும். யோவான் 12:48. என்னை புறக்கணித்து நான் சொல்லுகிற என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இப்படிப்பட்ட நபர்களுக்கு தீர்ப்பளிக்கிற ஒன்று உண்டு. என் வார்த்தை தான் உங்களுக்கு இறுதி நாளிலே தீர்ப்பளிக்கும். அல்லேலூயா. சந்தோஷமா? அல்லேலூயா. கடைசியா நம்ம யார்கிட்ட மாட்டுவோம்? வார்த்தை கிட்ட தான் மாட்டுவோம். வார்த்தை தான் நமக்கு தீர்ப்பளிக்கும். ஏன் தெரியுமா வார்த்தை அவ்வளவு முக்கியம்? யோவான் 17:17. யோவான் 17:17. சீக்கிரம். உண்மையினால் அவர்களை
உண்மைதான் என் பிள்ளைகளை ஆண்டவரே நான் உனக்கு அர்ப்பணமாக்குகிறேன். உமது வார்த்தையே உண்மை. கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க. இந்த உலகத்துல எதுவும் உண்மை இல்லை, எதுவும் உண்மை இல்லை. வார்த்தை மட்டும்தான் உண்மை. ஆண்டவருடைய வசனம் மட்டும்தான் உண்மை. நல்லா கவனிச்சீங்களா? வார்த்தை தான் உங்களுக்கு சுகமளிக்கும், வார்த்தை தான் வெளியிலிருந்து மீட்டெடுக்கும், வார்த்தை தான் உங்களுக்கு தூயாவியானவரின் அபிஷேகத்தை கொடுக்கும். வார்த்தை தான் உண்மை. வார்த்தை தான் உண்மை. இப்ப இந்த வார்த்தைய என் இல்லத்திற்குள்ளும் என் உள்ளத்திற்குள்ளும் பெற்றுக்கொள்வதுதான் கிறிஸ்துமஸ். என் வார்த்தையை, ஆண்டவருடைய வார்த்தையை என் வீட்டுக்குள்ளும் என்னை உள்ளத்திற்குள்ளும் யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவர்களுக்கு தான் கிறிஸ்துமஸ். வார்த்தையை வீட்டுக்குள்ளேயோ வார்த்தையை தன்னுடைய உடலுக்குள்ளேயோ யாரெல்லாம் பெறவில்லையோ அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் இல்லை. இன்டர்வல் ஆஃப்டர் பிரேக். ஓகே, எல்லாம் ஒரு பாட்டு பாடி போகலாம். இந்த பங்கு ஃபாதர் ஒரு பக்கம், பிரிட்டோ ஃபாதர் ஒரு பக்கம், ரெண்டு பேரும் மேனேஜர் மாதிரி உட்கார்ந்து வரைகிறாங்க. எப்போ முடிப்பேன் எங்கள் ஆளுங்க டீ ரெடியாக இருக்குது இல்லைன்னா பயங்கரமான மேனேஜர்களாக இருக்காங்க. ஆகவே அவங்க ரெண்டு பேருக்காக பிரேக்கு போயிட்டு 11:20 20 நிமிஷம் போதுமா? கரெக்டாக போதாதா? 20 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் உள்ள இருக்கும். இல்லை நானும் ஃபாதரும் அப்படி வெளியில பெறம்போட சுற்றுவோம். அடிக்க முடியாது, போலீஸ் கேஸ் போட்டுருவீங்க. சும்மா சுற்றுவோம். நீங்க உள்ள வந்து ஓகேவா? ரெடியா? ரொம்ப பண்ணலாமா? வெரி குட். ஒரே ஒரு